ஃப்ளவர்ஸ் அன்யாங், இட்ஸ் மீ ஃபேரி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குக்கீஸ் கேர்ள் ஃபிக்ஷன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அடி திமிரழகாவோட ஸ்பெஷல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நான் இதுக்கு 1/2 அந்த மாதிரி மென்ஷன் பண்ணல அப்படின்னா ரெண்டையும் செப்பரேட்டாக கூட நம்ம பார்த்துக்கலாம். ஸோ தட் நான் அதில் மென்ஷன் பண்ணல. இன்னொரு விஷயம் ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகிடுச்சு, அதனால தான். அப்புறம் வந்துட்டு ஒரு கமெண்ட் பார்த்தேன். அக்கா நான் எக்ஸாம் ஹாலில் இருக்கேன், ஆனால் என் நினைப்பு ஃபுல்லாக பட்டது மாப்பிள்ளையில் இருக்குது. நசுக்கியே போடுவேன், அவங்களெல்லாம் நசுக்கியே போடுவேன். யார் யாருக்கெல்லாம் எக்ஸாம் இருக்கோ தயவு செஞ்சு அவங்க எல்லாருமே எக்ஸாம்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ப்ளீஸ். உங்களோட ஃபேரையும் சரி ஃபேரியோட ஸ்டோரியும் சரி எங்கேயும் போகாது. பட் எக்ஸாம் லைஃப்பில் ஒன்ஸ் தான் வரும். உங்கள் லைஃப்பை டிசைட் பண்ண போகிற ஒரு ஸ்டேஜ் அது. ப்ளீஸ் அதுக்குள்ளே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு படித்து எல்லாம் முடிச்சுட்டு வந்து உட்காந்து எஃப்எஃப் போட்டுட்ருக்கேன். படிப்பை விட்டுட்டு வந்து நீங்கள் இதை கேட்கணும்னு எந்த அவசியமே கிடையாது. லைஃப்பில் எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட், புரியுதா? ஸோ என்னோடய சேனலில் மட்டும் கிடையாது, எஃப்எஃபே ஃபுல்லாக மூட்டை கட்டி வச்சுட்டு படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். படிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் லீவு தானே வருது. ஸோ லீவ் ஃபுல்லாக உட்காந்து கேளுங்க என்ன விஷயம் இப்போது. ஸோ அகெயின் சொல்கிறேன், கோமா சொல்கிறேன், திமிரா சொல்கிறேன், திட்டி சொல்கிறேன், அன்பா சொல்கிறேன், எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. ப்ளீஸ் ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், புரியுதா? ஸோ ஓகே. அண்டு இப்போது வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ ஜாயின் பண்ணவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் இது முடிச்சுட்டு இதோட பேக் ஸ்டோரி வந்து சொல்கிறேன், ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக இந்த ஸ்டோரி எப்படி போயிட்டுருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஒரு மைண்ட் தாட்டே இல்லாமல் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். தரலாம் நீங்கள் பண்ணுற கமெண்ட்டில் தான் தெரியும். நான் இன்னும் ஃபஸ்ட் எபிசோட கமெண்ட் எதுவும் பார்க்கல. ஸோ நான் டக்குன்னு இதை ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ எனக்கு தெரியல. ஸோ கமெண்ட் பண்ணிடுங்க. ஆக்சுவலாக நான் ஒரு ஸ்டோரி எடுத்தால் அதை வந்துட்டு எவ்வளோ ஷார்ட்டாக முடிக்கணும்னு நினச்சாலும் அதை மட்டும் என்னால் முடியவே முடியாது. காண்டாகும் அப்படியே. ஸோ இதையும் நான் குட்டியாக அடுத்த ஒரு 1 லைனு பட் அப்படியே போயிடுச்சு. கண்டிப்பாக அதை நான் ஷார்ட்டாக முடிக்க ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? ஸோ லைக் இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணுவேன்னா ஆக்சுவலாக ஜிம்மில் தான் காட்டுறோம். ஸோ அங்கே ஜங்குக்கா ஆக்சுவலி ஜோன் அவுட் ஆகுவான். இப்போ இன்னும் ஜோன் அவுட்டில் உட்காந்துட்ருக்கான். என்னாச்சு? ஐயோ சார் அத்தை ஏன் கேட்குறீங்க? சரி கேட்கல. ஐயோ சார் கேளுங்க. அப்போ சொல்லித்தோல. ஒன்றும் இல்லை சார், என் தலைவன்ல கதோல் பண்ணுறால கதோல். ஆமாம், என்ன புட்டுக்குச்சா? ஏன் சார் ஏற்கனவே காண்டில் இருக்கேன். சரிடா என்னன்னு சொல்லு. அது ஒன்றும் இல்லை, லவ் பண்ணுறாருல லவ்வே, அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஒர்க் அவுட் ஆனதுக்கு ட்ரீட் வைக்காமல் எங்களை எப்படி உட்காந்துட்ருக்க? ட்ரீட் வைக்கிறவங்களுக்குலாம் இங்கே ஒன்றும் இல்லை. இவன் ஆள் வச்சாமல் ஒரு செக்கு அதில் தான் அப்படியே ஆடி போய் உட்காந்துருக்கான். அப்படி என்னாச்சு? இங்கே பாருங்க சார், காதவளுக்கு ஒத்துக்கிட்டதெல்லாம் ஓகே, அவங்க அப்பாவுக்கு ஓகேன்னு கல்யாணம் பண்ணுவாராம்மா. நல்ல பையன் தானே? நல்ல பையன் சார். இப்போ நீங்களும் நானே லவ் பண்ணா எச்சிக்கரமோ ஐயோயோ ஆசையா பாரு, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். இப்போ நீங்களும் நானே லவ் பண்ணால் நம்ம 2 பேரும் சேம் எஃபோர்ட் போகணும், கரெக்டா? இவன் வீட்டுக்குள்ளே போனோம்னா முடியுமா? அவன் அப்போ ஒரு பெரிய ஆள். சரி அப்போது அவனே கால் பண்ணி வீட்டுக்குள்ளே வர சொல்லி அந்த மாதிரி பேசலாம்ல. அங்கே தான் சார் வச்சான் செக்கு. ஆக்சுவலாக அவன் கேட்டான் பாரு ஒரு கேள்வி, அதில் தான் என் மச்சான் இப்படி உட்காந்துருக்கான். அப்படியாண்டா கேட்டான். ஸோ அப்படியே இதை கட் பண்ணி ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் போகணுன்னா ஆக்சுவலாக அங்கே தேங்தான். என்ன வேணும்? இல்லைண்ணா வீட்டுக்கு வெளியே இருக்கேன், கால் பண்ணி வாட்ச்மேன்ட்ட சொன்னால் உள்ளே விட்டுருவாங்க, நான் வந்து அப்பா கிட்டே பேசுகிறேன். ஏன் நீ என்ன என் வீட்டு வேலைக்காரனா? அந்த போஸ்ட்டுக்கு வர போறியா? என்ன? இங்கே பாரு, என் வீட்டுக்கு என்ன பையன் கேட்டு வர்ற, அப்போது நான் ஒன்றும் ரெக்கமெண்டேஷன் பண்ண முடியாது. வேணா கிச்சனுக்கு சீப் குக்குன்னா நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவேன். என்ன வீட்டுக்கு வேலைக்கு வரியா? என்னது ரெக்கமெண்ட் பண்ண முடியாதா? ஆமாம் சார், நீங்களே நினச்சி பாருங்க, அவ்வளோ பெரிய மனுஷன் அந்த வாட்ச்மேனை தாண்டி நாங்கள் போக முடியாது, அவரும் அப்படி பண்ணுவாரா? இப்போ இவர் என்ன பண்ணுவார்? இருந்தாலும் அந்த பையனுக்கு ரொம்ப திமிரு. திமிரு தான். நான் விழுந்ததே அங்கே தானே. அதான் மச்சான் என்ச்சா மாமா உட்காந்துருக்க. இப்போ என்ன பண்ண முடியும்? அதை மட்டும் யோசித்தல. சார் நீங்கள் தான் அந்த பழம் கொட்டை கொஞ்சம் சொல்கிறீங்களா? ஜங்கு ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. எல்லா இடத்துலையும் நம்ம நேர்வழியில் தான் போகணும்னு அவசியமே கிடையாது சார். ஒரு கதவு மூடினா இன்னொரு கதவை நம்ம தான் உருவாக்கணும். முன்னாடி டோர் இல்லைன்னா பின்னாடி டோரு. இதுக்கெல்லாம போய் யோசிப்பீங்க அப்படின்ட்டு ஜூன் பாட்டுக்கு போக. மச்சான் இந்த அடி நமக்கு வராமல் போச்சு பாரு. அதானே ஒரு கதவு தானே முடிச்சு மச்சான். நைட்டே போகிறோம், பைப்பை பிடிச்சி ஏறுறோம், சோலையை முடிக்கிறோம். நைட்டே போகிறேன், பைப்பை பிடிச்சி ஏறுறேன், சோலையை முடிக்கிறேன். அதுக்கப்புறம் சோலையை முடிச்சிடுறேன் வாடா அப்படின்ட்டு. இப்போ அப்படியே இந்த சீனை கட் பண்ணி நைட்டு தான் காட்டுறோம். ரொம்பவும் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு அப்படியே அந்த பைப் மேலே ஏறி போயிட்டு லைக் ஒரு ரூமுக்குள்ளே விழுகிறானுங்க.
இது என்ன ரூம்டா? ஐயோ அச்சா, இதுக்கு மேலே உள்ளதான் தேங்க் ரூமு. இது யார் ரூமுன்னு தரலையே. மச்சா சவுண்ட் கேட்குறா, வாடா 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 அப்படின்ட்டு அங்கே இருக்க ஒரு பிளேஸுக்கு பின்னாடி போயிட்டு ஒளிஞ்சிக்கிறானுங்க. ஸோ அப்போது லைக் பாத்ரூம்லேருந்து தான் ஒரு பர்சன் அப்படியே வராங்க. என்ன தயாங்கு லவ் லெட்டர் பிடிச்சவனா கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஓ, எங்கே வச்சுருக்கீங்க? மச்சான் அவருன்னு நினைக்கிறேன்டா. அப்படிதான் போல, அமைதியாரு அப்படின்ட்டு. இப்போ ஆக்சுவலாக அந்த பக்கம் ஆரம் ரூமுக்கு தான் வந்திருப்பானுங்க. ஆரமா அப்படியே போட்டு பால்கனில் நின்று காலெலாம் பேசிகிட்டு இருக்காரு. மச்சா எதுக்கும் போய் ஒட்டு கேட்போமா, நமக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். என்னமோ தப்பாக தோணுதுடா. எனக்கு அப்போவே தோணிச்சு, வா அப்படின்ட்டு. இப்போ நம்ம 2 பேர் போயிட்டு பக்கத்தில் நிற்கிறானுங்க. ஸோ அங்கே ஆரம் தான். ஓ, அப்போது அங்கே வச்சுருக்கீங்களா? சரி, என்ன பண்ணுறீங்கன்னா முடிச்சிடுங்க. நேற்று முடிக்கணுமா? என்னத்த மச்சா? இல்லை வேண்டாம், அவனை அங்கேயே கட்டி போட்டு வச்சுருங்க. சாப்பாடு தண்ணி எதுவுமே கொடுக்க வேண்டாம். ப்ளீட் ஆகிட்டுருக்க, இதை பண்ணால் போயிட்டு போகுது. ஆப்டல் ரத்தம் தானே. எது ஆப்டல் ரத்தமா? மச்சா ஏதோ பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு டின்னர்லாம் ரத்தத்தை சாப்பிட மாதிரி சொல்லிட்டு இருக்க மச்சா. டேய் போய முட்றா. எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் பணிக்கு லெட்டர் கொடுத்துருப்பான். அதெல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். என்ன குடும்பமா? விட்டா அவன் குடும்பத்தை மொத்தமாக பாம்பு வச்சு தூக்குவேன்னு சொல்லு. டேய் ஆயமாட்டுறா. அப்படியே வைங்க, நான் காலைல வந்து பார்த்துக்குறேன். அப்புறம் இந்த விஷயம் எதுவும் தாங்க தெரிய வேண்டாம். தெரிஞ்சா என் குழந்தை பயப்படும். யாரு அவனா? சொன்னதே அவனாக தான் இருக்கும். மிச்சம் போயிடலாம்டா. ஏறு, ஆதார் கால் வருது. ஹலோ, என்ன விஷயம்? என்ன சைன் பண்ண முடியாதா? ஒன்றும் இல்லை. பிஸ்டல் இருக்கா? மச்சம் பிஸ்கட் இருக்க மாதிரி கேட்டுருக்கா. முடிச்சிடு, நான் பார்த்துக்குறேன். அப்புறம் அவனோட ஃபிங்கர் பிரிண்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடு. பிரிண்ட் எடுக்கலாம், என்ன ஃபிங்கரே எடுத்துகிட்டு வா, அவ்வளோதான். மச்சா போடலாம் டேய் போடலாம் அப்படின்ட்டு ஜிம்னா அப்படியே கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறான். என்னாச்சு சார்? இல்லை ஏதோ சவுண்டு. நத்திங், நீ சொல்லு அப்படின்ட்டு இந்த பக்கம் ஒரு பாடி கால் பேசின்னு இருக்க. இப்போ அப்படியே இதை கட் பண்ணி ஒரு பாரில் தான் காட்டுறோம். அச்சம் போதண்டா, எதுக்கடா எவ்வளோ குடிக்கிறா? டேய் தான் மயிரே, ஒரு சைக்கோ கிட்ட மாட்டினா கூட 5 நிமிஷம் யோசிச்சு கொள்ளுவான்டா. ஆனால் இவன் 5 செகண்ட் கூட கிடையாது மச்சான். 5 கோழியும் அசால்ட்டாக பண்ணுவான்னு நினைக்கிறேன்டா. ஒரு பக்கம் என்னன்னா பாம்பு வைக்கிறேங்கிறான், ஒரு பக்கம் என்னன்னா பிஸ்டலுங்கிறான், இன்னொரு பக்கம் என்ன ஃபிங்கர் பிரிண்ட்டுங்கிறான் மச்சான். ஃபிங்கர் பிரிண்ட்னா ஃபிங்கருங்கிறான் மச்சான். டேய் உனக்கு நான் என்னடா பாவம் பண்ணேன்? உன் கூட ஃப்ரெண்டாக இருந்தது ஒரு குத்துமா மச்சான். அது தேங்காய் வேணும்னா தென்னை மரம் ஏறி தானே மச்சான் ஆகணும். தேங்காய் திங்க போகிறது நீங்கள், தென்னை மரம் ஏறி வழுக்கி வந்து சாகிறது நாங்களா? நான் மச்சான் எனக்காக டே 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 உனக்காக என் சின்ன வயசுலேருந்து என்னென்னமோ பண்ணிட்டேன் மச்சான். கட்சியாக உயிரை கேட்குற பற்றியா அங்கே நிற்கிறேன் நானே. அச்சான் எனக்கு வேணும்டா. டே வாடா மச்சான், நான் உனக்கு வேறு அழகான பையன் பார்த்துறேன்டா. எனக்கு அவன் தான் வேணும். இங்கே பாரு மச்சான், அவனை விட அழகா அறிவா ரொம்ப சாமத்து புள்ளியா முக்கியமாக திமிரு பிடிக்காத ஒரு பையனை நான் உனக்கு பார்த்துறேன் மச்சான். என்ன நம்புடா, எனக்கு அவன் தான் மச்சான் வேணும். ஒரு ஃப்ரெண்டா உன் இடத்த யாரும் எப்படி ரீப்ளேஸ் பண்ண முடியாதோ அதே மாதிரி ஒரு பார்ட்னராக அவன் இடத்த எனக்கு மனசில் இருந்து யாரும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. தக்கருமா இந்த கண்டாவியை மட்டும் நல்லா பேசுங்கடா. எங்கேருந்தா புரியலன்னு தெரில. ஐயோ என்னப்போ உனக்கு அவன் வேணும் அவ்வளோதானே? ஆமாம் மச்சான், இந்த பாட்டில் ஃபுல் ஐடி. ஆனால் அட்ரா அப்படின்ட்டு இப்போ அப்படியே 2 பாட்டில் அப்படியே ஃபுல்லாக அடிச்சுதானுங்க 2 பேரும். என்ன கியூம் நம்ஜுனா பெரிய கியூம் நம்ஜுனா பெரிய ஆளா? நான் மச்சான் வாடா, தலைவன் உள்ளே இருக்கும்போது யாமா வெளியே இருந்தாலும் பயப்படக்கூடாது. கிளம்பு போகலாம். அதே தான் மச்சான், என் பேர் போகிறோம் தூக்குறோம் அவ்வளோதான். தூக்கிறத பற்றி நீ பேசாத மச்சான். நம்மளை அவன் தூக்கிறான், போய் நம்ம சமாதானம் ஒப்பந்தம் பண்ணுறோம் சரியா? நாடா சமாதானம் ஒப்பந்தம்? சோத்துல உப்பு போட்டு தானே திங்கிற. போய் கேட்குறோம், கொடுத்தா கட்டுறோம், குடுகலையாக தூக்குறோம்.
அதுக்கப்புறம் அவன் நம்மள வெட்டான், அவ்வளோதானே. இல்லை மச்சான், தலைவன் உள்ளே இருக்கும் போது நோ ப்ராப்ளம், கிளம்போம் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் 2 பேரும் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம தவங்களோட வீட்டு வாசல் தான் நின்றுருக்கானுங்க. லைக் அந்த வாட்ச்மேன் தான், என்ன பண்ணுறீங்க, வெளியே போங்க. என்னத்துக்கு நாங்கள் வெளியே போனோம்? வெளியே வாடா, உனக்கு எவ்வளோ தாயிரம் இருந்தா என் மாப்பிள்ளைன்னு திட்டிருப்ப. மச்சான் அவர் எங்கடா என்ன திட்டினாரு? சரி திட்டாமல் விட்டுருப்ப, வெளியே வாடா, வெளியே வாடா நீ. டேய் போங்கடா, இல்லை போலீஸுக்கு கூப்பிட வேண்டியதாக இருக்குது. ஐயோ மச்சும் போமாடா போலீஸா? நான் யார் இப்போ என்ன கல்யாணம் பண்ணிருக்க தெரியுமா? இந்த யாரோட டெப்யூட்டி கமிஷனரா? டே அவனோட மருமகன் தானே, பேசினருங்க. அப்படியா? போயிடு, ஃபோன் பண்ணுறேன், உன் மாமியார் வீட்டுக்கு போ. ஐயோ எனக்கு பயமும் இருக்கு. அப்படின்ட்டு வெளியே செம்மையாக பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ அங்கே நம்ம ஆரம்புக்கு தான் ஏதோ சவுண்ட் கேட்குது. ஹலோ, என்ன சவுண்டு? சார் உங்களை பார்த்தே அவன் சொல்லி 2 பேர் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க சார். என்னையா? யார்? தெரில சார், உங்களை கண்டிப்பாக பார்த்தே அவன் சொல்லிட்டு செம்மையாக தண்ணி போட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க சார். அப்படியா? அப்படின்ட்டு நீங்கள் நான் சின்னதே சொல்ல இந்த பக்கமா. சரிங்க சார், சரிங்க சார். மச்சான் ஒரு வேளை நம்ம மேலே குண்டு போட சொல்லியிருப்பானோ? குண்டு போடுறது உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் தெரியும். நல்லா எவ்வளோ பெரிய பாம்பு போடுன்னு தெரியுமா அவனுக்கு? மச்சான் வாடா போயிடலாம், பயமாக இருக்கே. ஏறா. என்ன சொன்னார் உங்கள் பஸ்ஸு? நீங்களா போனால் உங்கள் வீட்டுக்கு போவீங்க. முடியாது. நாங்கள் போலீஸுக்கு கால் பண்ணால் போலீஸ் ஸ்டேஷன் போவீங்க. நான் உச்சாண்டியா? முடியாது. எங்கள் சார் வந்தால் ஒட்டு மொத்தமாக மேலே போயிடுவீங்க. மச்சா இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் எனக்கு பிடிச்சிருக்கு. ஐயா அப்ரிஷியேட் யூ. வா வீட்டுக்கு போகலாம். நான் பயப்படுறியா? வர சொல்கிறாங்க சார், வர சொல்கிறா. ஸோ அங்கே அப்படியே ஒரு போலீஸ் ஜீப் தான் வருது. மச்சான் இந்த முத்தனை மூஞ்சி எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குடா. டே மச்சான் உன் மாமனாரா? ஆமா. மாமன் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? டேய் உங்கள் 2 பேர் தானே தேடிட்டு இருந்தேன். இத்தனை நாள் கையில் மாட்டாமல் போனீங்கல்ல, வாங்கடா போகலாம். ஐயா மச்சான் இவன் இவங்களோட அப்பா. மச்சான் 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 இப்போ அப்படியே இவங்க 2 பேரையும் அள்ளி போட்டு அந்த சார் நாளைக்கு போயிடாரு. ஆக்சுவலாக இவங்களோட அப்பா தான். ஸோ அங்கே போயிட்டு செம்மையாக லாடம் கட்டிகிட்டு இருக்காரு. ஐயா சார் வலிக்குது, இங்கே பாருங்க மாமா, என்னதான் இருந்தாலும் உன் பிள்ளைய கல்யாணம் பண்ணிருக்க, புத்திர பாக்கிய போயிடும் மாமா, அடிக்காத அடிக்காத அடிக்காத. யாருக்கு யாரா மாமா, யாருக்கு யார் மாமா? எவ்வளோ தைரியம் வந்தால் அன்னைக்கு அந்த பேச்சு பேசுனீங்க, வாங்கடா வாங்க. ஐயோ மச்சா மச்சா அடிக்கிறோம், மச்சா அடிக்கிறோம், ஐயோ வலிக்குது வலிக்குது வலிக்குது. சார் சார் வேணாம் சார், வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்க. அங்கே போட்டு செம்மையாக கும்பிட்டு இருக்காரு. ஸோ இப்படியே லைக் இந்த நைட்டு ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் யாரை கேட்டு நீங்கள் அவங்க 2 பேரும் அரெஸ்ட் பண்ணீங்க? சார் அது உங்கள் வீட்டிலேருந்து சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. என் வீட்டிலேருந்து கொடுத்தா? காடு. ஹே ஜங்குக் ஜங்குக். விஸ்கி நீ வந்து அவரே இருக்கா கொஞ்சம் அதுவும் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? அது வந்து யாரு? தயாங்க சாரா? ஏன் எங்கள் 2 பேரையும் அப்படி பூவெல்லாம் போட்டு அடைக்க பண்ணுவாங்களே, அப்போ வந்துருக்க வேண்டியதானே? உன் மனசாட்சி தொட்டு சொல்கிறா. நேற்று நைட்டு நாங்கள் அவங்க வந்து கத்தி நின்றது உன் காதில் கேட்கல? இல்லை, எது கேட்கல? ஹெட்ஃபோன் போட்டிருந்தேன். மச்சான் உண்மையை சொல்லு, இவனையா நீ கண்ணால் பண்ணணும்னு நினைக்கிற? காதல் கன்றாவி. இங்கே பாருங்க, ஏதோ இந்த இதில் சைன் பண்ணியிருக்கேன், ஒழுங்கு மரியாதையா உங்களை போய் வெளியே விடுங்க. சார் அது அப்பா சொல்லினா தான் விடுவீங்களா? ஏன் நான் சொல்ல விட மாட்டீங்களா? அப்பா கால் பண்ணமா? இல்லை சார் அது ஓகே சார், கூட்டிகிட்டு போங்க. மோட்டாமையாக போயிடுவீங்க. இவ்வளோ மாமனார் இருறா உன் பிள்ளை போய் கொடுமை பத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜிமினும் ஜங்குதா வெளியே வராங்க. சி போலீஸ் ஸ்டேஷன் அதுக்கு வந்ததே இல்லை, என்ன கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் எடுத்துகிட்டே இல்லை. அது வந்து டி ஒன்றா இந்த பொடி என்ன இது? இது என் அப்பாவோட கார்டு, அவர் எங்கே இருக்காருன்னு இப்போ நான் எனக்கு சொல்கிறேன். அங்கே போய்ட்டு அவர்கிட்ட பேசு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரை பண்ணால் உனக்கு அவ்வளோதான். என் அப்பா கிட்ட உனக்கு இருக்க மரியாதை போயிடுச்சுன்னா எப்படி அவர் ஒத்துப்பாரு? இதை நீ முன்னாடியே பண்ணியிருக்கலாம். உன்கிட்ட ஏதாவது இருக்குன்னு நினச்சேன், ஒரு மயிரும் இல்லை. கிளம்போ. சரி போகிறேன். அது அப்பா சுட்டலாம் மாட்டார்.
போடா போ அப்படின்ட்டு இப்போ தேங்காய் ஒரு கார்டை கொடுத்து அனுப்ப டேய் வாடா போகலாம். எங்கே மச்சான்? எங்கே? அது உன் நம்பி வந்திருக்கு. என்னை எங்கே கூட நிறுத்திருக்க பார்த்தியா? இங்கே பாரு, சட்டை பேண்ட்லாம் பிஞ்சு போச்சு. அங்கே பாரு, அங்கே போகிற பிச்சைக்காரன் போகிற நல்லா போயிருக்கான். வேணாம்ப்பா, இதுக்கப்புறம் ஒரு சகவாசமே வேணாம். நான் போனேன்னா என் பூனா கொடிக்கு 3 முத்தத்தை கொடுத்தனா நான் பாட்டுக்கு ஜாலியாக இருப்பேன். மவனே, இதுக்கப்புறம் பின்னாடி வர சொன்னேன் செருப்பால் அடிப்பேன்டா. நான் மச்சான் கடைசி அட்டம்ப்ட் இல்லை மச்சான், கடைசி மூச்சு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. டேய் பாடா. டேய் மச்சான் வானாண்டா, அவன் சும்மா பாம் போடுவான்டா. டேய் வரலண்ணா போ, நான் கிளம்புறேன். இவனை வச்சுக்கினு அப்படின்ட்டு வீட்டுக்கு போயிட்டு குளிச்சு கிளம்பினு. இப்போ கரெக்டாக ஹார்பருக்கு தான் போயிருக்கானுங்க. அங்கே தான் ஜூன் இருக்காரு. ஸோ இப்போ அப்படியே அது கிம் நம்ஜூன் சாரை பார்க்கணும். நீங்கள் யார்? இதோ இந்த கார்டு. உழைப்பாங்க மச்சான். ஆடை விட்டு போகிறதுக்கு முன்னாடி மண்டை மேலே மாலையெல்லாம் போடுவானுங்கள்ல, அந்த மாதிரி இருக்குடா. டேய் பாய மூட்றா. நம்ஜூன் சாரை பார்க்கணும். முடியாது, ஏதோ கார்டு. உழைப்பாங்க மச்சான். மஞ்சள் தண்ணி ஊற்றிட்டானுங்க நினைக்கிறேன்டா. டேய் ஓட்டு வாடா. அது நம்ஜூன் சாரை பார்க்கணும். தேங்க்ஸ் சார் சொன்னவங்க தானே? ஆமாம், அதோ அங்கே இருக்காரு, போ. மச்சான் தூக்க மேடிக்க வந்துட்டு மச்சான், இதுக்கப்புறம் தப்பிக்க வழியே இல்லைடா. டேய் ஓட்டு வாடா அப்படின்ட்டு. இப்போ ஆக்சுவலாக அந்த பக்கமாக நாம்ஜூன் தான் ஒருத்தனை போட்டு செம்மையாக அடிச்சிட்ருக்காரு. எவ்வளோ தைரியம் இருக்கணும், தைரியம் இருக்கணும். வலிக்கிட்டு மச்சான், நேற்று பேசுன இந்த பார்ட்டிக்கு தான் நினைக்கிறேன். டேய் பயம் மூடுறான். சார் உங்களை பார்க்க 2 பேர் வந்திருக்காங்க. ஆக்சுவலாக பேக்கில் திரும்பி தான் நின்றுட்டுருக்காரு. சரி இப்போ அப்படியே அவங்க 2 பேர் தான் நின்றுட்டுருக்கானுங்க. என்ன வேணும்? ஆக்சுவலாக சாமான் போட்டு அடிச்சுட்டு தான் பேசிகிட்ருக்காரு. சார் அது ஒரு நிமிஷம் இந்த பக்கம் திரும்பினா. டைம் இல்லை. என்ன விஷயம்? நச்சா நேரா அது வந்து சார் அது வந்து தயம் சுற்றுவியோ அது சார் உங்கள் பையன் இதுக்கப்புறம் என் பையன் உன் கனவுல வருவான். சார் அது லவ் பண்ணுறியா? எங்கே இப்போ சொல்லு. சார் வந்து சரி இப்போ அப்படியே அங்கே அடித்து முடிச்சுட்டு அப்படியே லைக் ஹேண்ட் வாஷாக பண்ணிகிட்ருக்காரு. இப்போ வரைக்கும் 2 பேரும் மீட் பண்ணிக்கல. அவரோட பேக்கை மட்டும் தான் இங்கே பார்த்துட்ருக்காங்க. ஏன் வந்து சைலண்ட்டாக இருக்கீங்க? சொல்லுங்கள், என்ன விஷயம்? சார் அது நான் சொல்லிடுறேன் சார். உங்கள் பையன் தேவங்க உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறேன். அவனும் என்னை லவ் பண்ணுறான். கல்யாணம் பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக சந்தோஷமாக பார்த்துப்பேன். ஏன்னா நான் அவனை ரொம்ப லவ் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்ல அங்கே கை கழுவுறத அப்படியே ஸ்டாப் பண்ணுறாரு. இப்போ அப்படியே பக்கத்தில் இருக்க பர்சன் கிட்ட கண்ணை தான் வாங்குறாரு. மச்சான் கட்சியா சரி இருக்காடா. ஏறா பார்த்துக்கலாம் சார். நீங்கள் என்ன பண்ணாலும் எனக்கு ஓகே. எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கு. உங்களோட பெர்மிஷன் நான் மட்டும்தான் கல்யாணம் பண்ண முடியும். ஸோ பெர்மிஷன் கொடுக்குறீங்களா இல்லையா? அவ்வளோதான் அப்படின்ட்டு சொல்ல இப்போ அப்படியே அந்த பர்சனை லைக் திரும்பி சங்கோட நெத்திலே கன் பாயிண்ட் பண்ணுறாங்க. சங்குக்கா அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறான். இந்த பக்கம் ஜிம்முன்னு ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறான். நீயா அப்படின்ட்டு கேட்க நீயா? மச்சான் இவரா? யார்? இவரா? ஆரம் சார், நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டேய் நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? கேம் நம் ஜூன். ஸோ இப்படியே இந்த சீனை கட் பண்ணி ஆஃப்டர் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் காட்டணும்னா ஒரு சோஃபா தான். ஸோ அந்த பக்கம் ஜூனு, இந்த பக்கம் நம்ம ஜிம்மனும் ஜங்குக்கும். எவ்வளோ திமிர் இருந்தா என் பையன் பின்னாடி சுற்றுறதுக்கு என்கிட்டே அடைய கேட்டிருப்பீங்க. சார் சத்தியமாக எனக்கு தெரியாது. நீங்கள் கிம் நம்ஜூன்னு சொல்லிட்டு ஆரம் கிம் நம்ஜூன் புரியலையே சார்.
இவ்வளோ பெரிய ஆளாக இருந்துக்கிட்டு நீங்கள் எப்படி ஏன் ஜிம்முக்கு வந்தீங்க எனக்கு புரியல. டேய், அந்த பாத்ரூமில் ஃபஸ்ட்டு கிஸ்ஸு என் பையனுக்கு தானா? ஆனால் சார், உங்கள் பையனோட ஃபஸ்ட்டு கிஸ்ஸுக்கு நீங்களே ஐடியா கொடுத்தீங்க பார்த்தீங்களா? அங்கே நிற்கிறீங்க. இந்த உலகம் கண்டிரா இவ்வளோ வரை கண்டிராத ஒரு சீனு சார். டேய், பயமுட்றா. ஆமாம், நான் சொன்ன எல்லாமே என் பையனுக்கு அப்ளை பண்ண? ஆமாம் சார், நான் தயாங்க. டேய் அப்படின்ட்டு கண்ணெடுத்து அப்படியே பாயிண்ட் பண்ணார். சார் சார் விடுங்க சார். என்ன சார் நமக்குள்ள எவ்வளோ திமிரு இருந்தா எனக்கே தெரியாமல் என் வீட்டுக்குள்ளே வந்து என் பையன் கூட பேசி நைட்டு ஃபுல்லாக படுத்து முத்தம் கொடுத்து சார் சார் இருங்க சார். எல்லாம் நீங்கள் கொடுத்த ஐடியா தானே, எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஹலோ தயாங், இங்கே பாருக்க. அப்பா நான் காலேஜில் இருக்கேன், கார் அனுப்புகிறேன், கொஞ்சம் கிளம்பி ஹார்பர் வரியா? வரேன் அப்படின்ட்டு இப்போ அப்படியே நெக்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவரில் தாங்க வந்து அப்படியே ஜூன் பக்கத்தில் உட்காந்துக்கிறான். அப்பா ஆப்பிள் இல்லை வேணாம், நீ சாப்பிடு. யாருப்பா இவங்க 2 பேரும்? அவனை லவ் பண்ணுறாங்களாம்மா. ஐயோ, என்னப்பா இவ்வளோ உட்கார வச்சு பேசிட்டு இருக்கீங்க? ஷூட் பண்ண வேண்டியதானே? கொலகார பாவி. அது ஒன்றும் இல்லை, உனக்கு மட்டும் பிடிக்கலன்னா சொல்லு, அப்படியே ஷூட் பண்ணிடலாம். அப்பா இருந்தாலும் 2 பேரும் கொஞ்சம் நல்ல பசங்க தான்ப்பா. பிடிச்சிருக்கா உனக்கு? அது வந்து உங்களுக்கே தெரியும்ல, என் பின்னாடி 1000க்கு மேலே பசங்க சுற்றிருக்காங்க. ஆனால் யார்கிட்டையுமே வராத ஒரு ஃபீல் இவன்கிட்ட எனக்கு வந்துச்சுப்பா. அது ஏன்னு எனக்கும் தெரியல. டே, நான் சொன்னதுக்காக அவன் லவ் பண்ணுறியா இல்லை? சார், ஹார்ட் டு ஹார்ட்டு அப்படிப்பட்ட லவ் சார் இது. பணம் இல்லை, பணத்துக்காக சார் சத்தியமாக இல்லை சார். உங்களோட ஒரு பைசா கூட எனக்கு வேண்டாம், எனக்கு தான் மட்டும் போதும். சரி, இன்னொரு 2 வாரத்தில் கல்யாணம் வச்சுக்கலாம். அப்பா? வச்சுக்கலாம். பிடிச்சிருக்குல்ல? தேங்க்ஸ்ப்பா. இருக்கட்டும். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அப்படி வரியா? வரேன் மாமா. என்ன? இல்லை, கல்யாணம் ஆக போகுது, 1க்குள்ள 1. வா அப்படின்ட்டு எப்படியோ கூட்டிகிட்டு போகிறாரு. டே, என் பையனை பற்றி உனக்கு எல்லாம் முழுசாக தெரியுமா? தெரியும். சரியான திமிரு பிடிச்ச பையன், நான் சொல்ல கேட்க மாட்டான். அதுவும் எனக்கு தெரியும். அப்போது எல்லாம் உனக்கு ஓகேங்கிற? ஓகே தான் மாமா. சரி, உன் விதியை யாரால் மாற்ற முடியும்? நானும் நினச்சேன் என் பையனுக்கு எப்படி கல்யாணம் பண்ண வைக்க போகிறேன்னு. பரவாயில்ல. அப்போது கல்யாணம் சரி, இவ்வளோ சிம்பிள் தெரிஞ்சு நாங்கள் அவ்வளோ பயப்பட்டுருக்க மாட்டோமே. இருந்தாலும் நீங்கள் நிஜமாய மாஃபியாவா அடிங்க அப்படின்ட்டு எப்படியே ஜூன் வர. ஸோ இந்த பக்கம் ஜாங்குக்கா அப்படியே ஓடி வந்துடுறோம். ஸோ இதை எப்படியே கட் பண்ணி 2 வீக்ஸ்க்கு அப்புறமா எங்களோட மேரேஜ் ஹாலில் தான் காட்டுறோம். ஸோ அங்கே 2 பேருக்கும் அழகாக மேரேஜும் நடந்து முடியுது. ஸோ இப்போது அவங்களோட அந்த ஃபர்ஸ்ட் நைட் ரூமில் தான் காட்டுறோம். ஸோ அங்கே அவங்க அவன் பெட்டில் இருந்து கொஞ்சம் பெட்ஷீட்டு பில்லோ விளையாடுறது கீழே போட்டுட்ருக்கான். ஓய் விஸ்கி, என்ன பண்ணிகிட்ருக்க? என்ன பண்ணுறாங்க உனக்கு? அதோ அங்கே தான் இடம், நீ அங்கே தான் படுக்கணும். எதுக்கு? புரியல. இப்போது நம்ம 2 பேரும் மேரிடு, அதான் சொல்கிறேன். ஆனால் நான் இன்னும் காலேஜ் முடிக்கலல்ல. ஸோ காலேஜ் முடிக்கிற வரைக்கும் நீங்கள் பக்கத்துலேயே வரக்கூடாது. என்ன கிளாஸில் விஸ்கி ஊற்றி வச்சுட்டு அதை குடியக்கூடாதுன்னா எப்படி இருக்க முடியும்? இருந்து தான் ஆகணும். காலேஜ் முடிக்கிற வரைக்கும் நீ என் பக்கத்துலேயே வரக்கூடாது. இன்னும் 1 இயர் இருக்குது, அதுக்கப்புறமா நீ என்ன வேணால் பிடிங்கிக்கோ. அதுக்கு முன்னாடி ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் ஓவரு. எங்கே பாரு, நீ சொன்ன மாதிரி பக்கத்தில் வராமல் பேசலாம். நீ சொன்ன மாதிரி நான் இருந்துட்டேன். என்னை பார்த்தா உனக்கு பாவமா இல்லை? இப்போ அப்படியே தாங்க தான் ஒரு ஃப்ளாஷ்பேக்கு.
இங்கே பார்த்தேன், உனக்கு கல்யாணம் ஆகிறது எல்லாம் ஓகே, அவனை மட்டும் ஒன்று தொட விட்டு முழு சந்தோஷத்தை நீ கொடுத்துட்டேன்னு வையன், அதுக்கப்புறமா கண்டிப்பாக சொல்கிறேன் நீ அவனுக்கு அடங்கி போயிடுவ. ரோனா என்ன சொல்கிறேன்? ஆமாம், இங்கே பாரு, ஒரு பையன் ஒன்றை முழுசாக அனுபவிச்சுட்டான்னு வையன், கண்டிப்பாக சொல்கிறேன் உனக்குள்ள இருக்க திமுத்தனம்லாம் அப்படியே போயிடும். அப்புறம் நீ அவனுக்கு அடங்கி பொட்டி பாம்பாக போயிடுவேன். என்ன சொல்கிறான்? முடிஞ்ச அளவுக்கு அவ்வளோ சந்தோஷத்தையும் மொத்தமாக கொடுத்துறாத, கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு கொடு அப்படிங்கிற. நீ மாறணும்னா என்னமா பண்ணிக்கோ. ஓய் என்ன யோசிக்கிறா? அதான் சொல்கிறல்ல, காலேஜ் முடிகிற வரைக்கும் நீ பக்கத்தில் வரக்கூடாது, பேசாமல் படி போ, எனக்கு தூக்கம் வருது அப்படின்ட்டு தாங்க அப்படியே போய் படுத்துக்கிறான். அட போவி, அப்போ கல்யாணத்துக்கு அப்புறமும் எதுவும் இல்லையா? ஓ அப்படின்ட்டு அவன் படி பேசாமல் கீழே படுத்துக்கிறான். ஒருவேளை உண்மையாக இருக்குமோ? என் திமுறை தந்து நான் எதுக்காக விட்டு கொடுக்க மாட்டேன். கொஞ்சம் அலைய விடலாம், என்ன இப்போ அவங்களும் அவ்வளோ யூஸாக கிடச்சிருவானா அப்படின்ட்டு இப்படியே இந்த நைட்டு ஸ்கிப் ஆகுது. ஸோ லைக் நெக்ஸ்ட் தான் காட்டுறான். அங்கே நம்ம தேங்க நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஓய் தயம் தயம், என்ன காலேஜுக்கு போகலையா? டைம் ஆகிடுச்சு, எந்திரி. டைம் ஆச்சா? ஆமாம், ஏஞ்சிக்கோ, உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருக்குது, குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டு போ. சரி அப்படின்ட்டு இப்போ அப்படியே தாங்க பாட்டு கிளம்புறேன். கிளம்பிட்டு சரி நான் காலேஜ் போயிட்டு வரேன். இங்கே வா. என்ன? போயிட்டு வா அப்படின்ட்டு பாட்டுக்கு போகிறான். நம்ம பண்ணுறதெல்லாம் கரெக்டா? என்ன இப்போ கரெக்டு தான். ஸோ அப்படியே அவன் காலேஜுக்கு போயிடுறான். அங்கே பார்த்தா ரோனா தான். என்ன தாயம் நேற்று எதுவும் நடந்துச்சா? இல்லை, நான் எதுவுமே கொடுக்கல, அவனை அப்படியே காய போட்டேன். கரெக்டாக பண்ணியிருக்கேன். இங்கே பாரு, நம்மக்கிட்ட விஷயம் இருக்கிற வரைக்கும் தான் பசங்க எல்லாம் நம்மளை சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு விஷயம் நம்மக்கிட்ட வந்து கிடச்சிருச்சுன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற. நிஜமாக தான் சொல்கிறேன். நீ சொல்கிறதும் கரெக்டு தான். என்னதான் இருந்தாலும் அவன் நல்ல வண்டி. எப்போ வந்துடா? அவன் எப்போவுமே நல்ல பையன் தானே. சரி சரி சார் வர போகிறாரு, அங்கே கவனி. சரி 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 அப்படின்ட்டு இப்போ அப்படியே இந்த பக்கம் தாங்க தான் கிளாஸை கவனிச்சிட்டு இருக்க. சரி அப்படியே கட் பண்ணி அந்த பக்கம் தான் காட்டுறோம். என்ன வச்சா 5-6 இல்லை? ஏய் பாய முட்றியா, எப்பவும் அதுலேயே இருக்காத. ஏன் மச்சா எதுவும் நடக்கலையா என்ன? இல்லைடா. நிறையா நடக்கலையா? ஆமாம். ஐயே என்னடா அசிங்கமாக கல்யாணம் நடந்துட்டு ஃபஸ்ட் நைட் நடக்கலன்னு சொல்கிற? ஏன்டா நீ வேறு, அவன் காலேஜ் முடிவு வரைக்கும் எதுவும் கிடையாதான். இதுக்குதான் என் பூனைக்குட்டி மாதிரி ஒருத்தனை பார்த்துருந்தா பூனைக்குட்டி மாதிரி பதுங்கி போயிருப்பான். நீ கல்யாணம் பண்ணிக்கிறது புலிக்குட்டிய, அப்போ தான் பாய்வான். வாங்கிக்கோ, கேட்டல? ஏய் காண்டி தாத்த சும்மா இங்கே பாரு மச்சான், அந்த மாதிரி திமுறு பிடிச்சவனுங்களாம் ஒரு தடவை தொட்டா அடங்கிடுவானுங்க அப்படிங்கிற. இங்கே பாரு, எவ்வளோ பெரிய சிங்கமாகவே இருந்தாலும் அது மேலே அப்படி இப்படி படிச்சுன்னு வையன் அப்படியே பூனைக்குட்டி மேலே ஆயிடுவானுங்க மச்சான். அதான் உலக வழக்கம். இங்கே பாரு, அவன் தொடக்கூடாதுன்னு சொல்லுறான், தொட்டாமே இருந்துன்னு வையன் இப்படி தான் நடந்துக்கினே இருக்கும், பார்த்துக்கோ. ஏய் அது இங்கே பாரு, காலாகாலத்தில் நடக்க வேண்டியதெல்லாம் காலாகாலத்தில் நடக்கணும். பெரிய மனுஷன் சொல்கிறேன் கேட்டுக்கோடா. என்னமோ அப்படின்ட்டு இங்கே அப்படியே இவன் நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி அட்வைஸ் கொடுக்க. ஸோ இப்படியே கட் பண்ணி ஈவினிங் வீட்டில் தான் காட்டுறோம். அங்கே நம்ம ஜங்குக்கா அப்பாடி குக் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இந்த பக்கம் தேங்க அப்பாடிக்கு உட்காந்து லைக் டிவி பார்த்துட்ருக்கான். ஸோ இங்கேருந்து ஒரு மாதிரி எட்டி பார்க்குறான். பார்த்தா அப்பாடிக்கு உட்காந்துருக்க. அப்போது பொண்ணா தொடக்கூடாதா? நான் ஒன்று தொடக்கூடாது, ஆனால் நீ அப்படின்ட்டு இப்படி பார்க்குறான். ஆக்சுவலாக அவன் வந்து குக் பண்ணிகிட்ருக்கான், லைக் இந்த ஷர்ட் எல்லாமே போட்டு. ஸோ இப்போ என்ன பண்ணுறான்னா அவனோட அந்த ஷர்ட்டை கலட்டுறான். கலட்டிட்டு அப்படின்ட்டு ஆப்ரான் மட்டும் எடுத்து அப்படியே மேலே கட்டிக்கிறேன். கீழே ஒரு பேண்ட்டு போட்டிருக்கான், மேலே இருக்க ஷர்ட்டை கலட்டிட்டு ஆப்ரான் மட்டும் கட்டியிருக்கான். ஸோ அதெல்லாம் ஏதோ ஒன்று குக் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போகிறான். விஸ்கி ஏந்தா பொடி அப்படின்ட்டு ஆக்சுவலாக கை மட்டும் நிலுது. என்ன இது?
ஆ ராமியூன் உனக்கு பிடிக்கும்ல? ஆ ஆ சக்ஷலா அவன் குக் பண்ணியிருப்பாள், ஒரு மாதிரி பாடியெல்லாம் ஸ்வெட்டு. ஸோ அப்படியே தான் நிற்கிறான். ஹே, உனக்கு இந்த வீட்டில் ஷர்ட் இல்லையா? ஆ ஷர்ட் இல்லையா? எதுக்கு இப்படி ஷர்ட்டு போடாமல் யாரை மட்டும் கட்டியிருக்க? ஆ அதான் பார்க்குறல்ல, பாடி ஃபுல்லாக ஸ்வெட்டிங்கு. ஸோ அதான் கழட்டி போட்டேன். ஏன் உனக்கு என்ன? பக்காத ராமி தானே கொடுக்க வந்தா, கொடுத்துட்டு கிளம்பு. ஆ என்ன கொடுத்து தான் குக் பண்ணியிருக்கேன், நானும் சாப்பிட்றேன் அப்படின்ட்டு. இப்போ இவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு கப்பை எடுத்துகிட்டு போயிட்டு தாங்க ஆப்போசிட்டில் உட்காந்துக்கிறான். தாங்க அப்படியே உட்காந்துட்டே பார்த்துட்டு அவன் படிக்க சாப்பிட்றான். ஸோ இந்த பக்கமாக அந்த நூடுல்ஸை அந்த சாப்ஸ்டிக்கில் அப்படியே எடுத்து இவர் அப்படியே அதை சாப்பிட, இந்த பக்கம் தேங்க தான் ஒரு மாதிரி கல் பண்ணுறான். இவன் ஏதோ பிளானோட தான் வந்து உட்காந்துருக்கான்னு நினைக்கிறேன். தான் நான் தூங்க போகிறேன். ஏய் என்ன அதுக்குள்ளே தூங்க போகிறேன்? ஆமாம் நான் தூங்க போகிறேன் அப்படின்ட்டு அவன் படுக்கவே மாதிரி திரும்புக்குள்ளே போயிடறான். தான் இங்கே பாரு, அவன் உடம்பை கட்டி மயக்க பார்க்குறான். அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் பாரு, ரொன சொன்னதுக்கு ஞாபகம் இருக்குல்ல, அவனுக்கு கொடுத்துட்டா அவ்வளோதான். வேண்டாம் 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 அப்படின்ட்டு அவன் படுக்க இருக்க. ஸோ இந்த பக்கமா அப்போ ஒர்க் அவுட் ஆகுது, மவனை தோடுறான் அப்படின்ட்டு அப்படியே வரான். ஹே அது ரொம்ப க்ளோஸ் இல்லை, போய் ஷர்ட் எடுத்து போடு. ஏன் நான் ஷர்ட்டை போடுவேன் இல்லை கழட்டி போடுவேன், இந்த பேண்ட்டை கூட. என்ன பண்ணுற ஆறுவில் உனக்கு? ஒரு பையனுக்கு வீட்டில் இப்படி தான் நடந்துக்குவியா? நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, நேக்கடாக கூட இருக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. போகுது ஒன்று மாட்டே பாரு அப்படின்ட்டு. இப்போ லைக் ஜாங்குக்கா, ஓகே நான் போயிட்டு குளிச்சுட்டு வரேன் அப்படின்ட்டு ஜாங் படகு உட்காந்துக்கிறான். சரி இந்த பக்கம் ஜாங்குக்கா படகு போயிட்டு லைக் நல்லா ஷாம்புன்னு போட்டு ஃபுல்லாக அப்படியே குளிச்சுட்டு லைக் வெளியே வருது. லைக் அந்த டவலோட அந்த ஸ்வெட்டு ஹேரு, லைக் ஸ்வெட்டில் ஒரு மாதிரி வெட்டு ஹேரு அப்படியே வரான். ஸோ வந்தா இந்த பக்கம் தாங்க மாதிரி பெட்ஷீட்டை தலையோடு இழுத்து போட்டு பிள்ளை தூங்கின்னு இருக்கு. ஓ தூங்குறியா அப்படின்ட்டு அவன் பெருசாக கண்டுக்கல. ஸோ அந்த டவல் எடுத்து வச்சு அப்படியே ஹேர் ட்ரை பண்ணிட்டுருக்கான். ஸோ இப்படியே மெதுவாக இந்த பெட்ஷீட்லேருந்து ஒரு மண்டையில் 2 கண்ணு முட்டி எட்டி பார்க்குது. எங்க பார், கல்யாணத்துக்கு முன்னாடி உனக்கு எதுவும் கொடுக்க மாட்டேன், நான் தான் கேட்கலையே. நீ கேட்ப, ஏன்னா நான் அப்படி. அப்போ அவன் சொன்னது கரெக்டு தானோ? ஐயோ என்னம்மா பாடியை வச்சிருக்கான். உனக்கும் இதெல்லாம் தேவையே கூடாது அப்படின்ட்டு அவன் அகெயின் மூடிட்டு படுத்துடுறான். ஸோ இந்த பக்கம் ஜாங்குக்கா, இன்னைக்கு இது போதும், மீடியா நாளைக்கு பார்த்துக்கிறேன். ஓய் அண்ணி, ஓய் என்ன, குட் நைட் குட் நைட் அப்படின்ட்டு அப்படியே 2 பேருமே தூங்கிறானுங்க. ஸோ இப்படி லைக் ஒரு 1 வீக்கு ஸ்கிப் ஆகுது. இப்போ வரைக்கும் தாங்க வந்து ரோனா கிட்ட புலம்பிட்டு இருக்கிறது, ரோனா அட்வைஸ் கொடுக்குற மாதிரி தான் போயிட்டுருக்கோம். ஸோ லைக் 1 டே தான் காட்டுறோம். என்னால் முடியலடி. என்னடா சொல்கிற? நேற்றெல்லாம் அவன் என்ன பண்ணான் தெரியுமா? என்ன பண்ணான்? ஷர்ட் எல்லாமே குவாலிட்டி ஷர்ட்டோட அதை எப்படி நான் சொல்லுவான், அப்படி வந்து என் பக்கத்தில் நின்னான். நீ என்ன பண்ண? பிடிச்சி திட்டி விட்டான். என்னடா சொல்கிற? ஆமாம், எப்பவுமே திட்ட மாட்டான், எது செம்மையாக பிடிச்சி திட்டி விட்டான். ஏன் உனக்கு என்ன இதுவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. டேய் லூஸாடா நீ, புருஷனை நம்ம கைக்குள்ளே வச்சுக்கணும்டா. என்னடே சொல்கிறான்? நீ தானே சொன்ன பக்கத்தில் நேரம் விடக்கூடாதுன்னு. இங்கே பாரு, இன்னொன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. நம்ம அவனை நம்மளை விட்டு தள்ளி வைக்கிற வரைக்கும் நம்ம கூட இருப்பானுங்க தான். ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்மக்கிட்டேருந்து ஒன்று கிடைக்கலன்னா அடுத்தவங்க கிட்ட கூட போயிடுவானுங்க. என்னடி சொல்கிறேன்? ஆமாம், உன் ஆள் ஜிம் கோச் தானே? ஆமாம். எனக்கு ஒன்றும் தெரியாத, உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றிக்கோ. அப்படியே ஒன்றா அப்படின்ட்டு இப்போ எப்படி இவ சொல்ல, சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன். வீட்டுக்கு கிளம்புறியா ஜிம்முக்கு கிளம்புறியா போடி அப்படின்ட்டு தாங்க இப்படி கிளம்புறான். அவனோட ஜிம் எங்கே இருக்குன்னு தெரியலையே. கால் பண்ணலாம். என்ன கால் பிக் பண்ணலாம்?
அகெயின் பண்ணலாம். ஐயோ பண்ணலாம். அகெயின் பண்ணலாம். ஹலோ ஜங்கு. ஹலோ. பொண்ணா? ஹே யார் நீ? நீ யாருன்னு சொல்லு. நீ தானே ஃபோன் பண்ணா? ஹே இது ஜங்கு கூட ஃபோன் தானே? அவன் எங்க? அவர் எங்கே பிஸியாக வேலை பார்த்துட்ருக்காரு. உனக்கு என்ன வேணும்? பிஸியாவா? பிஸியாக என்ன பண்ணுறான்? என்ன வரணுமா? இதோ வரேன். ஹே பிஸியா வரணுமா? ஜிமன் ஜிமன் ஹலோ ஜிமன் அப்படின்ட்டு இப்போ ஜிமனுக்கு தான் கால் பண்ணுறான். ஸோ இப்போ அப்படியே கால் பண்ணி பேசிட்டு காரில் தான் போயிட்டுருக்கான். ஒரு வேளை நான் தப்பு பண்ணிட்டேனா? இல்லையே, அவள் அப்படி பண்ண மாட்டான். இல்லை இருக்காது. இல்லை அப்படி மட்டும் இருந்தால் நான் அவனை கொன்றுவான். நானும் ஓவராக பண்ணிட்டேனும். ஒரு வேளை இருக்குமா? எப்படியும் அப்படி பண்ணலாம். நான் 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 தானே அவனுக்கு எல்லாமே. இருக்கக்கூடாது, அப்படி இருக்கவே கூடாது. சீக்கிரமா போயா அப்படின்ட்டு இப்போ அப்படியே அந்த கார் போயிட்டு ஜிம்முக்கு மட்டும் தான் ஸ்டாப் ஆகுது. ஸோ இப்போ அப்படியே வேகமாக போகிறான். போயிட்டு ஜங்கு 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 அப்படின்ட்டு கத்துறான். ஸோ அங்கேருந்து ஏய் நீங்கள் என்ன பண்ணுற, என்னாச்சு அப்படின்ட்டு கேட்க இப்போ வேகமாக போயிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஓய் பேபி என்னாச்சு? என்ன பண்ணா? நான் கால் பண்ணும்போது நீ எடுக்கல. ஏய் ஒர்க் இருந்துச்சு, நான் எடுக்கல. என்னாச்சு? என்ன ஒர்க்கு? என்னை விட முக்கியமா? இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தா? என் பாடியெல்லாம் ஸ்வெட்டாக இருக்கு. ஏய் நான் ஒரு ஜிம் கோச்சு, பாடி ஸ்வெட்டாக இல்லாமல் வேறு எப்படி இருக்குமா? எதுக்கு நான் கால் பண்ணும்போது ஒரு பொண்ணு பிக் பண்ணா? ஏய் நான் அதை கிளைண்ட்டுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அந்த பொண்ணுக்கிட்ட மொபைல் இருந்துச்சு, ஸோ அவள் எடுத்து பேசியிருப்பா. இதில் என்னாச்சு? நான் பயந்துட்டேன். பயந்தியா? எதுக்கு? ஒன்றும் இல்லை. ஏய் எதுக்குன்னு கேட்குறேன்ல, அதான் சொல்கிறேன்ல ஒன்றும் இல்லைன்னு. சரி என் திமிர அழகா எனக்கு புரியுது, என்னன்னு சொல்லு. ஏன் உன்கிட்டேருந்து எனக்கு எதுவும் கிடைக்கலன்னு வேறு பொண்ணுக்கிட்ட போயிடுவேன் நினச்சியா? அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, அப்பெல்லாம் ஒன்றும் சொல்லாதா? பைத்தியம். இங்கே பாரு, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? எனக்கு நீனா நீ மட்டும்தான். போக மாட்டோம்ல. ஏய் நான் உன்னை லவ் பண்ணுறேன். உன் பாடி எனக்கு வேண்டாம். உனக்கு புரியுதா இல்லையா? பாடி நீட்ஸ் எனக்கு வேணும்னா நான் இதுக்கு தான் உன்னை கல்யாணம் பண்ண போகிறேன். சரி நான் வீட்டுக்கு போகிறேன். சரி போ, இன்னைக்கு நான் கொஞ்சம் சீக்கிரமாக வரேன். சரி சங்கு என்ன பண்ணிகிட்ருக்க? எனக்கு வந்து சொல்லி கொடு. இல்லை நான் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன். சரி எங்கே இருக்கிறேன்னா இங்கே இரு, போகிறதுனா போ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சரி. ஹே சங்கு யார் அந்த பையன்? ஹே இஸ் மை ஹஸ்பண்ட். ஹஸ்பண்டா? நீ எப்போ சொல்லிட்டு இருப்பே அந்த பையனா? ஆமாம் தயம். எப்போ என்ன சொல்லுவான்? ஐயோ உன்னை பார்த்து தான் இந்த ஜிம் ஃபுல்லாக போயிடுச்சு. என் ஹஸ்பண்ட் அப்படி, என் ஹஸ்பண்ட் இப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக பார்த்துட்டேன். பரவாயில்ல, அவன் சொன்னதை விடவும் நீ அழகாக இருக்க. அப்படியா? ஆமாம். ஓ சரி ஜங்குக், எனக்கு டைம் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன். அந்த பொண்ணு ஒன்று கூப்பிட்டுருக்கா, அங்கே போய்ட்டு பாரு. ஓகே பாய் அப்படின்ட்டு இப்போ ஜங்குக்கா அப்படியே போகிறான். லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். அப்போ நான் தான் இவனை தப்பாக நினச்சிட்டேனா? ஏன் புருஷன் ஐயோ நல்லா இருக்கேன் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே உட்காந்து பார்த்துட்ருக்கான். ஸோ இப்படியே இதை கட் பண்ணி வீட்டில் தான் காட்டுறான். ஸோ 2 பேரும் உட்காந்து டிவி தான் பார்த்துட்ருக்கானுங்க. ஹே என்ன இன்னைக்கு நான் வந்து அப்படி பேசுனதுனால உன் மேலே அப்படி இப்படி இப்படி அப்படின்னு நினச்சிக்காத. ஜஸ்ட்டு அப்படி தான், எனக்கு தெரியுது, ஜஸ்ட்டு இப்படி தான். ஆமாம். எனக்கு ஷாப்பிங் போகணும், போகலாமா? எப்போவா? ஆமாம். சரி போகலாம் அப்படின்ட்டு இப்போ அப்படியே 2 பேரும் ஷாப்பிங் மால் தான் போகிறானுங்க. ஸோ இந்த பக்கம் ஜங்குக்கா அப்படியே ட்ராலி தள்ளிட்டு வர, இந்த பக்கம் தாங்க அப்படியே ஒன்றா பை பண்ணுறான். இது ஹே இது எப்படி இருக்கு?
ஆ இது வேண்டாம், அதோ அது நல்லா இருக்கு. அப்போ இதான் எடுப்பேன். அப்புறம் என்கிட்ட கேட்குறேன். அப்படி தான் கேட்பேன் அப்படின்ட்டு ஒரு வேளை ஷாப்பிங் முடிக்கிறாளுங்க. ஸோ முடிச்சுட்டு பில் எவ்வளோ அப்படின்ட்டு அங்கே ஜங்குக்கா அப்படி பே பண்ணுறான். நான் பண்ணிக்கிறேன். ஏன் நாங்கள் பண்ண மாட்டோமா? இல்லை, அது நான் வாங்கினதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஏன் அவ்வளோ தூரம் என்னால் சம்பாதிக்க முடியாதுன்னு நினைக்கிறியா? நான் சம்பாதிக்கிற எல்லாமே உனக்கு மட்டும் தானே. அப்புறம் என்ன, உனக்காக நான் பண்ணாமல் வேற யார் பண்ணுவா? அப்படின்ட்டு இப்போ அப்படியே லைக் ஒரு வழியா ஷாப்பிங்கை முடிச்சுட்டு வெளியே தான் வரானுங்க. ஸோ எல்லாத்தையும் எடுத்து அப்படியே காரில் போட நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன். அப்படியா? பசிக்குது. ஹோட்டல் போகலாமா? இல்லை, எனக்கு நீ ராமன் செஞ்சு தரியா? சார் அப்போ அப்படின்ட்டு இப்படி வீட்டுக்கு போனா அங்கே ஜங்குக்கு தான் ராமன் மேக் பண்ணு அப்படியே தேங்க் கொடுக்க தேங்கும் சாப்பிட்றான். பார்த்து சாப்பிடு. பசி. என்ன பண்ணிட்டுருக்கீங்க? மாமா உள்ள வாங்க. அப்பா அப்படின்ட்டு தாங்க அப்படி அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். தாயம் எப்படி இருக்க? நல்லா இருக்கேப்பா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஏன் என்னை பார்க்க வர்றதே இல்லை? நான் எவ்வளோ ஃபீல் பண்ண தெரியுமா? என்ன பண்ணுறது, எனக்கு வேலை அதான். போங்கப்பா, நான் எவ்வளோ கஷ்டப்பட தெரியுமா உங்களை பார்க்க முடியாமல். ஆப்போசிட்டில் இருக்க வீடு டெய்லி தானே பார்த்துக்கிறீங்க, உங்களுக்கு என்ன தெரியும்? டெய்லியும் பார்த்துக்கிறோமா? போனே. ஐயோ, அப்புறத்தையா என்ன ஒரு மாதிரி மெலிஞ்சு போன மாதிரி இருக்க? அப்படியா? ஆமாப்பா, உங்களை பார்க்காம ஒரு சுற்றி அழைச்சி போயிட்டேன். ஐயோ மாமா, காஃபி? இல்லை மாப்பிள்ள, அதெல்லாம் வேண்டாம். அப்புறம் எப்படி போயிட்டுருக்கு? எல்லாமே ஓகே தான். ஓகேண்ணா சரிதான் அப்படின்ட்டு இப்போ அப்படியே தாங்க போயிட்டு உட்காந்துக்கிறான். ஸோ இந்த பக்கம் ஜூனா இரு, நான் போய் மாப்பிள்ளை கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன். இரு அப்படின்ட்டு இப்போ ஜூன் அப்படியே கிச்சனுக்கு வராரு. ஓய் யங் பாய். சார். ஏன் சார்? ஏன்டா சாரு? ஏன் மாமா வலிக்குது? உன் கையெல்லாம் எவ்வளோ பெருசு, ஒடிச்சா வலிக்காதா? சரி, எப்படி போய்ட்டுருக்கு? எனக்கு என்ன, சந்தோஷமாக இருக்கேன் உங்கள் புள்ள கூட. எப்படியும் எல்லாமே அடாப்ட் பண்ணிக்கிட்டியா? என் புள்ள நினச்ச மாதிரி இருந்திருக்க மாட்டானே. ஆமாம், நான் லவ் பண்ணது அவனை மட்டும் கிடையாது, அவன் கூட இருந்த அவன் கேரக்டர் இருந்தான். ஸோ அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சரி சரி, அப்புறம் வீட்டு பக்கம்லாம் வர்றதில்ல? ஐயோ மாமா, எனக்கு எங்கே டைம் இருக்குது, ஜிம் பார்க்கவே டைம் இல்லை. நீங்கள் தான் இப்போ ஜிம்முக்கு வரதே இல்லை. இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரேஞ்சராக இருந்தேன், வந்தேன். இப்போ சொந்த மாப்பிள்ளையோட ஜிம்முக்கு எப்படி வர முடியும்? அதான் வரல. ஆமாம், இதில் என்ன இருக்குது? எனக்கு இந்த மாதிரி சொந்த மனது கூட வர சுத்தமாக பிடிக்காது. அதான் யாருனே தெரியாதவங்க உங்கள் ஜிம்மில் வந்து ஜாயின் பண்ணேன். ஓ அப்படி. ஆமாம், சரி வாங்க சாப்பிடலாம். சரி, என் ஜின்னு வரேன்னு சொன்னான், ஆளை காணும், போய் பார்த்துட்டு வரேன். வாங்க அப்படின்ட்டு இப்போது ஜூனா போயிட்டு பார்க்க ஜின்னு அப்படியே அங்கே இருக்கான். ஸோ கூப்பிட்டு வந்துட்டு எல்லோரும் ஒரு மாதிரி அழகாக ஃபேமிலி டின்னர் தான் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு சரித்தா நான் போய்ட்டு வரேன், பார்த்துக்கோ. அப்பா போகிறீங்களா? ஆமாத்தா நான் போகணும், பாய். அப்புறம் மாப்பிள்ளையெல்லாம் பார்த்துக்கோ. அவனுக்கு என்ன, சரி பார்த்து போங்க. சரி அப்பா, போயிட்டு ஃபோன் பண்ணுங்க. இதுங்க பண்ணுறாள் அப்புறம் தாங்கலடா. சார் இது மாமா, அதோ அங்கே இருக்க பக்கத்து காமம் தானே, போங்க. சரி போகிறேன், பாய் அப்படின்ட்டு இப்போது நம்ம சின்ன ஜூனை கிளம்பிடுற. ஸோ இந்த பக்கமாக லைக் தாங்க தான் அப்படியே போகிற வாசலே பார்த்துட்ருக்கான். ஸோ இப்போது ஜங்குக்கா பேக்கில் வந்து ஹக் பண்ணுறான். என்ன பண்ணுறா? அதான் போயிட்டாங்கல்ல, அதை நான் அங்கேயே பார்த்துட்ருக்கேன். என்ன அவ்வளோ தெரியுமா? வந்து கட்டிலாம் பிடிக்கிறா? ஒன்றை கட்டி பிடிக்கிறதுக்கு தைரியம் வேணும். எனக்கு மூடு வந்தால் போதும். எங்கே பாரு, பொண்ணை கொண்டுடும், ஒரு முறை தள்ளிப்போ அப்படின்ட்டு அவனோட அந்த ஹேண்டை வச்சு ஒரே குத்து தான் ஜங்குக்கா அப்படியே பின்னாடி போயிடுறான். என்னாச்சு? ஸ்டொமக்கில் குத்திட்டா. ஐயோ வலிக்குதான். ஐயோ இரு, அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறேன். இல்லை அவ்வளோலாம் வேண்டாம், சரியாயிரும். ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுறது? டேப்லெட் போடவா? இரு, ஆல்மெண்ட் எடுத்துகிட்டு வரேன். சீக்கிரமாவா? அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவனை குத்துனா இரு வரான் அப்படின்ட்டு தாங்க இப்போ அப்படியே போயிட்டு லைக் ஆல்மெண்ட்டை அப்படியே எடுத்துகிட்டு வரான். சோஃபாவில் அப்படி ஜங்க உட்கார. என்ன பண்ணுற? ஏதோ இங்கே ஆக்சுவலாக அவன் ஷர்ட்டை ஃபுல்லாக கழட்டி விட்டுட்டு அப்படியே உட்காந்து லைக் அவனோட 6 பேக்ஸ் கிட்ட தான் லைக் அப்படியே கையை வச்சு காமிக்கிறான். இங்கே தாங்க அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறான். இரு வரான் அப்படின்ட்டு
இப்போ அப்படியே லைக் தாங்க அந்த ஒரு மாதிரி பக்கத்தில் வந்துட்டு லைக் இப்போ அப்படியே கையில் ஹெல்மெட் எடுக்கிறான். வலிக்குது போடுறான். இரு எங்கயா இல்லை மேலே எங்கயா இல்லை அதை விட மேலே எங்கயா அப்படின்ட்டு இவன் கையை வைக்க வைக்க அவன் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ டக்குன்னு ஜாங்குக் தான் அவனோட ஹேண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு தாங்களோட ஹேண்ட் மேலே வச்சுட்டு ஏதோ எங்கே சரி அப்படின்ட்டு இப்போ அப்படியே அவனா அந்த ஆயில்மெண்ட் ஒரு மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணா. இந்த பக்கம் ஜாங்குக்கா அப்படியே தாங்க மட்டும்தான் பார்த்துட்டே இருக்கான். போயிடுச்சா? இல்லை. இப்போ இல்லை. வேறு இன்னும் கொஞ்சம் தேக்குறா. இப்போ போயிடுச்சா? வந்துருச்சு. என்ன மூடு. ஹே என்ன சும்மா தானே நடிச்ச? ஆமாம் சும்மா தான் நடிச்ச. என்ன பண்ணுறா சங்க லைக் ஜாங்குக்கா அப்படியே தாங்க சோஃபாவில் போல் பண்ணிடுறான். இங்கே பாரு கொன்றுவோம் தலைப்போ. கட்டின புருஷன் தானே நான் பக்கத்தில் சேர்க்க மாட்டேறேன். இங்கே பாரு எனக்கு தெரிஞ்சு உன் மைண்டில் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் அப்படி இல்லைன்னு உன்கிட்ட நிறைய தடவை ப்ரூவ் பண்ணிட்டேன். ஆனால் அது எதையுமே நீ கேட்குறதா இல்லை. கரெக்டா? என்ன ப்ரூவ் பண்ணா அப்படிலாம் ஒன்று கிடையாது. இங்கே பாரு உன்னை கொன்றுவான் தாலிப்போ. உண்மையை சொல்லு, உனக்கு உள்ளுக்குள்ள எந்த ஆசையும் இல்லையா? இந்த மாதிரி ஒருத்தனை பக்கத்தில் வச்சுட்டு உன் மனசில் ஒன்றுமே தோணன்னு மட்டும் என்கிட்ட போய் சொல்லாத. என்ன இப்போ அப்படின்ட்டு இப்போ அப்படியே தாங்க இருந்துச்சு ஜங்கோ கீழே தாலி விட்டுறான் லைக் அந்த சோஃபாவில். என்ன இப்போ உனக்கு என்ன? ஓய் ஜங்குக் ஃப்ராடு. எனக்கு இதுவும் இந்த லிப்ஸை பிடிச்சி என்ன பண்ணுற கிஸ் பண்ணணும்னு தோணுது. அப்போ நான் என்ன பண்ணுவேன் சொல்லு? எப்படி உன் பக்கத்தில் வந்து இப்படி கிஸ் பண்ணுவேன். எனக்கு தோணுச்சுன்னா. இதே எனக்கு தோணலைன்னா இப்படி தள்ளி விட்டு பேசாமல் இருந்துப்பேன். இது என்ன எக்ஸாம்பிளா? ஆமாம் எனக்கு எதுவுமே தோணலை. தோணாமல் தான் ஏதோ பிளட் வர மாதிரி கட்டி வச்சியா? அது ஜஸ்ட்டு சொல்லி காமிச்சேன். தட்ஸ் இட். சொல்லி காமிக்கிறதுக்கே பிளட் வருதுன்னா அப்போ உனக்கு அவ்வளோதான். கிளியர் ஆகிடுச்சா? இதுக்கு மேலே என்கிட்ட வந்த உன்னை கொன்றுவா. காலேஜ் முடிகிற வரைக்கும் உனக்கும் எனக்கும் ஒன்றும் கிடையாது. நான் சொன்னால் நீ கேட்டு தான் ஆகணும். நான் போகிறேன். உள்ளுக்குள்ளே எவ்வளோ இருந்தாலும் அந்த திமிரால் எல்லாத்தையும் மறைச்சிடல. ஆனால் எல்லா டயத்துலையும் உன்னால் மறைக்க முடியாது. பார்க்குறேன். ஹலோ மச்சா. நடாச்சு ஒன்னே கேள்வி ஒயின் ஷாப்பு. அடா ஒயின் ஷாப்பா? நாத்துக்கு உயிர் நண்பன் கூப்பிடுறேன். ஏன் எதுக்குன்னு சொன்னாதான் வருவியா? கூப்பிட்ட உடனே என்னன்னு கேட்காம ஓடி வரவன் தான்டா உயிர் நண்பன். மற்றவெல்லாம் மயிருடா மயிறு சீருமா வாடா. இது வரேன் அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஜாங்கோக்கா லைக் ஒயின் ஷாப்பில் தான் இருக்கா. இந்த எக்ஸ்பென்சிவ் பார் கிடையாது, ஜஸ்ட் ஒரு லோக்கலான ஒயின் ஷாப்பு. ஸோ அங்கே எவ்வளோடா அச்சா நீ சொன்னது 100% உண்மை. காதல் லைஃப் வேறு, கல்யாண லைஃப் வேறு. என் பூனா குட்டி இல்லை என்னை சமைக்க சொல்கிறா, வீட்டு வேலை பார்க்க சொல்கிறா, மார்க்கெட்டுக்கு போய் காய் வாங்க சொல்கிறா மச்சான். ஐயோ நான் மச்சான் நான் தான் சொன்னேன் அப்போ எல்லாத்துக்கும் தயாராகிக்கணும். நீ தான் பெரிய வெங்காயம் மாதிரி பேசினேன். தோலை உடிச்சு விட்டானா மச்சான்? அது கூட இல்லை மச்சான். இப்போ அப்படியே பக்கத்தில் போனாலையா நாத்துக்கு ஏன் பக்கத்தில் வராதுங்கிறா மச்சான். ஏன்டா லைஃப் என்ஜாய் பண்ணுமாமா. இப்போதைக்கு கோயில் வேணாங்கிறா மச்சா. ஐய சரி விட்றா, இதுக்கெல்லாமா கோவப்படுறது? பார்த்தியா நான்லாம் கன் மாதிரி இல்லை மச்சான். எனக்கு தெரியாது, இன்னைக்கு போட்ட சரிகளையே போய் எல்லாத்தையும் மூடிக்கிறேன்.
ஏய் நான் பேசிட்டுருக்கேன். மச்சான் இங்கே பாரு, அவனை சும்மா விட தான் என் மேலே ஏறி மேய்ஞ்சிட்டு போயிடுவான். இன்னி போகிறேன், எல்லாத்தையும் முடிகிறேன். அப்படியா? ஆமாம் மச்சான், அவனுங்களை சும்மா விட்டோம் நம்ம தலை மேலே ஏறி உட்காந்து போயிடுவானுங்க. என் பாரு, ஒழுங்கு மரியாதையாக நான் சொல்கிறத நீயும் ஃபாலோ பண்ணு, புஞ்சியோ பொழிச்சியோ. நான் கிளம்புறேன் மச்சான். இதுவே என்னை வீட்டில் போய் ட்ராப் பண்ணுற முடியுமா? டிராப்பிங் சர்வீஸ் தான் உனக்கு கூப்பிட்டேன். ஏய் ஏன்டா இந்த மாதிரி உசுரை வாங்கிட்டுருக்க? மச்சான் நான் உனக்கு இவ்வளோ உசுரை வாங்குறவனா மச்சான்? அவனும் அதே தான் சொல்கிறான், நீ அதே தான் சொல்கிற. அப்போ எல்லாருக்கும் நான் பாரம் ஆகிட்டோடா, நான் சாரேன்டா. ஏச்சி பார்ப்பலாம் அப்படின்ட்டு இப்போ ஜங்குக் தான் அப்படியே அவனை பிக் பண்ணிட்டு போகிறான். ஸோ போயிட்டு வீட்டில் விட்டுட்டு, யோங்கி என்னாச்சு, பத்திரமா பார்த்துக்கோ, அவன் குழந்த மாதிரி. அண்ணா அது எனக்கு நல்லாவே தெரியும். அது வந்து பாரு, எனக்கு புரியுது உன் சந்தோஷம் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு அவன் சந்தோஷமும் முக்கியம். கொஞ்சம் யோசிச்சு பாரு. இதெல்லாம் நல்லாவா இருக்குது? சாரிண்ணா, நான் பார்த்துக்கிறேன். அப்படின்ட்டு இப்போ அப்படியே யோங்கி தான் ஜிமினை வாங்கிட்டு போயிட. என் பூனா குத்தே, என் பாரு எனக்கு தெரியுது வா அப்படின்ட்டு இப்படியே கூட்டிகிட்டு போகிறான். இப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் தான் காட்டுறோம். ஆமாம்ல. ஏய் விஸ்கி ஏதோ வர அப்படின்ட்டு இப்போ ஜாங்குக்கா படுக்க மேலே போகிறான். மேலே போயிட்டு இப்போ என்ன பண்ணுறான்னா, அவன் ரூமுக்கு வெளியே நின்றுட்டு அந்த ஹேர் எல்லாம் அப்படியே கலைச்சிக்கிறான். இப்போ அந்த பட்டன்ஸ் எல்லாம் 2 பட்டன்ஸை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இப்போ அப்படியே டோரை ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா ஜலக் அவங்க அப்படியே பெட்டில் உட்காந்து மொபைல் கால் பண்ணிகிட்ருக்கான். ஏய் விஸ்கே. ஹே என்ன குடிச்சிருக்கியா? ஆமாம் குடித்தேன். நான் அப்போ குடிச்சிட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் குடிச்சிட்டு வந்திருப்ப. நான் நீ குடிக்கலாம், நாங்கள் குடிக்கக்கூடாதா? ஹே என்ன இது புது பழக்கம்? நீ இவ்வளோ நாளில் குடிச்சதே இல்லையே? குடிச்சது இல்லை தான், எனக்கு தோணுச்சு குடித்தேன். எதுக்கு? நீதான் நான் எதுக்கு ஏதாவது குடிக்க மாட்டேன், அதை எடுத்துக்கிறதுக்கும் என்னால் முடியல, அதான் போட்டு வந்தேன். இப்போ எடுத்துக்கலாம்ல. ஹே இங்கே பாரு, இந்த மாதிரிலாம் பேசினா அவ்வளோதான். நான் இன்னைக்கு நீ எனக்கு வேணும்னா வேணும், அவ்வளோதான். இங்கே பாரு ஜங்கு, இதெல்லாம் தப்பு, தள்ளி போடு. தள்ளி போகணுமா? நான் ஏன் தள்ளி போகணும்? முடியாது அப்படின்ட்டு இப்போ ஜங்குக்க அப்படியே போகிறான். இந்த பக்கம் தாங்கதான் ஒரு மாதிரி பயமாக இருக்குது. டே என்னடா பண்ணிட்டுருக்கா? தள்ளி போ, உங்கள்கிட்ட கொண்டுருவேன், அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிடுவேன். அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறேன்? நான் இன்னும் நிறைய பண்ண போகிறேன். அப்பாவுக்கு ஃபோன் பண்ணேன், நான் புருஷன். அப்பாவுக்கே தெரிஞ்சுன்னா அந்த மனுஷனை ஃபீல் பண்ணுவார். இத்தனை நாளாக நமக்குள்ளே எதுவும் நடக்கலைன்னு. இங்கே பாரு, அவ்வளோதான். இன்னைக்குன்னா இன்னைக்கு தான். வேணாம், இங்கே பாரு, இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதா? நான் மூஞ்சி தொங்கி போகுது, இப்போலாம் என்கிட்ட பண்ணாதா? யாராவது என்ன அப்படி பண்ணால் எனக்கு பிடிக்காது. நான் பிடிக்காது அப்படிதான் பொண்ணு கிட்ட வராதா? அவ்வளோதான், உனக்கு தள்ளிப்போ. நான் பண்ணுற தள்ளுன்னு சொல்கிறால. எஸ்கி நாச்சு தள்ளிப்போ அப்படின்ட்டு இப்படி தள்ளி விட்டுறான். என் கிட்ட வராதா? ஏத்தா என்னாச்சு உனக்கு? கிட்ட வராதா? உனக்கு கொண்டுவேன், போங்கிட்ட. நான் குடிக்கல, சும்மா பண்ணேன். எதுக்கு போகலற? உன்னை கொண்டுவேன், தள்ளிப்போ. இங்கே பாரு, ஒன்றும் இல்லை. என்னாச்சு? இங்கே வா. போ மாட்டேன். நான் குடிக்கலப்பா, என்னாச்சு? அப்படின்ட்டு இப்போ தாங்க அப்படியே வேகமாக கீழே வந்து சோஃபாவில் உட்காந்துக்கிறான். அவனோட காலனே கட்டி பிடிச்ச மாதிரி. தயம் தயம் என்னாச்சு? கிட்ட வராது, வீட்டுக்குள்ள என்கிட்ட பேசாத, போ. நான் குடிக்கல தயம், சும்மா பண்ணேன், போன்னு சொல்லிட்டேன், என்கிட்ட பேசாத. கோடு எதுவும் தப்பு பண்ணிட்டேனா? போன்னு சொல்கிறல்ல. சரி சாரி அப்படின்ட்டு இப்போ ஜங்குக்கா அப்படியே போயிடுறான்.
ஸோ அவனுக்கு இப்போ இங்கே என்ன நினச்சுன்னு தெரில. ஆக்சுவலாக அவன் ஃபன் பண்ணுறதுக்காக தான் வந்திருப்பான். இந்த போய் ஒரு மாதிரி அழுதுட்டான். ஸோ இப்போ அப்படியே ஜங்குக் தான் லைக் மொபைல் எடுக்கிறான். ஹலோ மாமா, நான் ஜங்குக் பேசுகிறேன் அப்படின்ட்டு இப்போ ஜேகே தான் ஜூன் கிட்ட ஏதோ பேசிகிட்டு இருக்கான். ஸோ இப்படியே கட் பண்ணி லைக் மார்னிங் தான் காட்டுறோம். ஸோ அங்கே சோஃபாலே படுத்து போல் தூங்கியிருக்கோம். லைக் இப்போது அப்படியே ஜங்குக் தான் வரான். வந்துட்டு ஓய் தயம் தயம் ஏண்ணா, அது டைம் ஆகிடுச்சு, காலேஜ் போகணும்ல. சரி நான் போகிறேன் அப்படின்ட்டு இப்போ தாங்க அப்படியே வேகமாக எழுச்சி மேலே போயிடுறான். சரி இப்போ ஜங்குக் தான் ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அவனும் மேலே போகிறான். உள்ளே போயிட்டு பார்த்தா தாங்க பாத்ரூம்க்கு இருக்கான். ஸோ அப்படியே ஆஃப்டர் பாத்துக்கு அப்புறமா தாங்க வெளியே வர இப்போ ஜங்குக் தான் அப்படியே தாங்களோட கையை பிடிக்கிறான். என்னாச்சு? இங்கே வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இல்லை நான் காலேஜ் போகணும். உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறல்ல, உட்கார் அப்படின்ட்டு அப்படியே உட்கார வைக்கிறான். உட்கார வச்சுட்டு இப்போது லைக் ஜங்குக்கா கீழே உட்காந்துக்கிட்டு அங்கே தேவங்களோட கால் எடுத்து இவனோட மடியில் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி பிடிச்சி விடுறான். என்ன பண்ணுறான்? ஓய் தயம், ஏன் பாரு, எனக்கு புரியுது. ஆக்சுவலாக அப்பா கிட்ட நேற்று நைட்டு பேசினேன். அப்பா கிட்டயா? அப்பா கிட்ட என்ன பேசுனா? அது மாமா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. எல்லாத்தையும்னா என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? தாங்கது இரு, என்ன சொன்னார்னு கேட்டேன். எங்க பாரு, நீ ஃபஸ்ட்டு அவ்வளோ பேனிக் ஆகாத. என்ன சொன்னார்? மொத்தமாக சொல்லிட்டாரா? மொத்தமாக சொல்லிட்டாரா? எங்க பாருமா, ஒன்றும் இல்லை, என்னை பாரு, என்ன விடு, என் பக்கத்தில் வரதா, என் விடு வெளியே போ. தயம், ஒன்றும் இல்லை தயம், வெளியே போன்னு சொல்கிறல்ல. எங்க பாருமா, ஒன்றும் இல்லை, இங்கே வா என்கிட்ட. மாட்டேன், என்கிட்ட வான்னு சொல்கிறல்ல. வர மாட்டேன், என்கிட்ட வா அப்படின்ட்டு இப்போ ஜங்குக்கா அப்படியே பிடிச்ச மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஹக் பண்ணிக்கிறான். என்னை விடு, என்னை விடு, என்னை விடு. தயம், நான் தான் சொல்கிறல்ல, ஒன்றும் இல்லைன்னு. என்னை விடு. எல்லாத்தையும் சொல்லிட்டாரா? எல்லாத்தையும். இப்போ எதுக்கு அழுற? இதில் உன் தப்பு என்ன இருக்கு? நீ எதுக்கு பார்த்துட்ருக்க? எல்லாத்தையும் அவர் எதுக்கு சொன்னார்? அவர் என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணார், நான் சொல்ல மாட்டேன் யார்கிட்டேன்னு. எதுக்கு உன்கிட்ட சொன்னார்? தயம், முதல்ல அது தப்பான விஷயம் கிடையாது எல்லாருக்கிட்டே இருந்து மறைக்கிறதுக்கு. ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்சப்போ என்ன அப்படி தான் பார்த்தாங்க. எப்படி பார்த்தாங்கன்னு உனக்கு தெரியுமா? நான் அந்த இடத்துல இருந்து தப்பு பண்ணல, அது எனக்கு தெரியும். ஆனால் எல்லாரும் என்ன கேவலமாக பார்த்தாங்க. நான் இந்த தப்பு பண்ணல. சரி, எனக்கு புரியுதுமா, என் தப்பும் பண்ணல. என்கிட்ட நீ ப்ரூவ் பண்ணணும், கத்தி சண்டை போட்டு சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. எனக்கு புரியுது. ஜங்குக், சத்தியமாக சொல்கிறேன், அங்கே நான் எந்த தப்பு பண்ணல. சரி, எனக்கு புரியுது. புரியுது. அன்னைக்கு அவன் தான் என்கிட்ட தப்பு நடந்துக்க பார்த்தான். நீ சொல்லு. அப்போ நான் மிடில் ஸ்கூல் படிக்கிற ஒரு பையன். அவன் எனக்கு பாடம் தானே சொல்லி கொடுக்கணும். ஆனால் அன்னைக்கு அவன் என்ன அபியூஸ் பண்ணான். அன்னைக்கு நான் ஒன்றுமே பண்ணல. சரி, ஒன்றும் பண்ணல. எனக்கு புரியுது, அழாத. நான் ஒன்றும் பண்ணல. ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை எப்படி பார்த்தாங்கன்னு தெரியுமா? நான் ஒன்றுமே பண்ணல ஜங்கு. சரி, ஒன்றும் இல்லை. எனக்கு எல்லாரையும் நேசிக்க ரொம்ப பிடிக்கும். யாருக்கிட்டையுமே நான் கோவப்பட மாட்டேன். நான் யாருக்குமே தப்பு நடக்கணும்னு நினைக்க மாட்டேன். நான் பேனிக் ஆகாத, அமைதியாரு. எனக்கு மட்டும் ஏன் எப்படி நடந்துச்சு? உனக்கு தெரியுமா, நான் அப்பா கிட்ட இருந்து மறைக்கல. அப்பா கிட்ட போய் சொன்னேன், அப்பா அவரை கொன்னுட்டார். அப்பா கொன்னுட்டாரு. அப்பா எனக்கு கஷ்டமா இல்லை. ஏன் தெரியுமா, நாங்கள் தப்பு பண்ணல, என் அப்பாவும் தப்பு பண்ணல. சரி, தப்பு பண்ணல, அழாத. அவங்கெல்லாம் என்ன அசிங்கமா பேசினாங்க ஜங்குக். நான் ஒன்றுமே பண்ணல ஜங்குக், அவன் தான் என்ன அபியூஸ் பண்ணான். சரி, ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அப்படியே ஒரு மாதிரி ஹக் பண்ணிக்கிறான். ஆக்சுவலாக தாங்க மிடில் ஸ்கூலில் ஒரு அபியூஸ் நடந்திருக்கும். ஆஃப்டர் தட் தான்
அவன் இவ்வளோ அக்ரெசிவாக ஒரு மாதிரி கோவப்பட்டு அப்படி மாறி இருப்பான். ஸோ அதான் இப்போது நாம்ஜுன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த பக்கம் தாங்க அது ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் ஆகிருக்கும். ஸோ அங்கே ஜங்குக்கு தெரிஞ்ச உடனே அவனுக்கு எந்த ஒரு இன்செக்யூரிட்டியும் கிடையாது. பிகாஸ் அவனுக்கு நல்லா புரியுது ஜங்குக்கு என்ன தப்பாக நினைக்கல. இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட நீங்களே உங்கள் மேலே ப்ளேம் பண்ணிக்கிறதுனால தான் அவங்கெல்லாம் அங்கே நிம்மதியாக இருக்காங்க. இதில் உன் தப்பு எதுவும் கிடையாது. அவன் செத்துட்டான், இல்லை நானும் அவனை தேடி கொண்டிருப்பேன். அந்த மாதிரி நாங்களாம் உயிரிட இருக்கக்கூடாது. ஆனால் அன்னைக்கு எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல ஜங்கு, யாருமே சப்போர்ட் பண்ணல. ஒரு மாதிரி அசிங்கமாக பார்த்தாங்க. நான் இருக்கேன் இல்லை உனக்கு, ஒன்றும் இல்லை. ஐம் சாரி, எனக்கு இதெல்லாம் தெரியாது. அன்றைக்கி நான் சும்மா விளையாட்டுக்கு பண்ணேன். பட் அது இவ்வளோ பெரிய சீரியஸாக இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதனால தான் நான் யாரையுமே லவ் பண்ணதில்லை. எனக்கு பசங்க மேலே இருக்க நம்பிக்கையே போயிடுச்சு. உனக்கு தெரியுமா, யாருமே எனக்கு பிடிக்காது. ஆனால் உன்கிட்ட அந்த ஃபீல் எனக்கு வரல. நான் என்னதான் உன்கிட்ட கோவமாக நடந்துக்கிட்டாலும் நான் வீட்டில் தனியாக யோசிப்பேன், இவன்கிட்ட எதுக்கு எனக்கு அந்த ஃபீல் வரலன்னு. பிகாஸ் எனக்கு தெரியாது. சரி சரி சரி, உனக்கு அந்த ஃபீல் ஏன் வரலன்னு எனக்கு புரியுது. உன்னை கடவுள் ஒரு கரெக்டான பாயிண்ட் தான் சேர்த்துருக்காரு. எனக்கு உன் மேலே எந்த கோவமோ எதுவுமே கிடையாது. நீ ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணு. நிஜமாவா? ஆமாம் அப்படின்ட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஸோ இந்த சீனை அப்படியே கட் பண்ணி ஆக்சுவலாக ஆஃப்டர் ஒரு 2 monthsக்கு அப்புறமா காட்டணுன்னா ஒரு பைக்கு தான் அப்படியே ஹைவேல போயிட்டுருக்கு. ஸோ பின்னாடி இருக்க பர்சனா முன்னாடி இருக்க பர்சனை டைட்டாக ஹக் பண்ணியிருக்காங்க. அங்கே பைக் ஓட்டுற பர்சனும் அப்படியே போயிட்டுருக்காங்க. பேபி பேபி, என்னாச்சு? நம்ம எங்கே போகிறோம்? எங்கே ஹனிமூன் போகிறோம். பைக்லையா? ஏன் உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கலன்னு கிடையாது, ஆனால் நீ என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. லூஸு, சொல்லாமல் பண்ணுறதுக்கு இப்போ தான் சர்ப்ரைஸ். ஓ ஆமாம் இல்லை? ஆமாம். சரி, உனக்கு எங்கே போகணுன்னு ஆசை? எல்லா இடத்துக்குமே நான் போயிட்டு வந்துட்டேனே, எனக்கு எங்கே போகணுன்னே தெரியலையே. அப்படியா? ஆமாம். சரி, நான் ஒன்று ஒரு பிளேஸுக்கு கூட்டி போவா? எங்கே கூட்டிகிட்டு போகிறவா அப்படின்ட்டு இப்போ அந்த பைக் தான் அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ நல்ல அடர்ந்த காடு, எல்லா பக்கமும் மரம். சிங்கம் புலி ஏதாவது வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவேன்? அதான் நான் இருக்கேன்ல, அப்படிலாம் விட்டுருவேனா? ஓ அப்படியா? அப்போ காப்பாத்திருவியா? மாட்டேனா பின்ன, அடிச்சு பறக்க விட்டுருவேல. ஓ அவ்வளோ பெரிய பயில்வானா நீ? யாரும் தெரியும்ல, ஜங்கு 6 இல்லை 8 பேக் வச்சுருக்கேன். ஆமாம், 8 பேக் வச்சு கேட்குறான். எங்கே கூட்டிகிட்டு போகிறான் சொல்கிறவா அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஒரு பிளேஸில் போய்ட்டு ஸ்டாப் ஆகுது. ஸோ அவன் பைக்கில் நிறைய லக்கேஜ் இந்த பின்னாடிலாம் கட்டி வைப்போம்ல, அந்த மாதிரி வச்சுருக்கான். ஸோ திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறான். என்ன இது பயமாக இருக்கு? ஒன்றும் இல்லை, நீ வா என் கூட அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஒரு பிளேஸை பார்த்தோன்னா இந்த அருவி இருக்கும்ல. ஸோ பெரிய அருவி, அப்படியே அந்த தண்ணி கொட்டிகிட்டு இருக்கு. அதுலேருந்து அதை பார்க்கும்போது தாங்க செம்ம எக்ஸைட் ஆகுது. வாவ், இது நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? போயிட்டு விளாடு, நான் இதோ வரேன். நிஜமா இது நல்லா இருக்கு அப்படின்ட்டு அங்கே தாங்க உடனே தண்ணிக்குள்ளே விளாண்டுக்கிட்டு செல்ஃபீஸ் எல்லாம் எடுக்கிறான். எடுத்துகிட்டு அப்படியே பார்க்குறான். என்ன பண்ணுறா? தெரில, டென்ட் போடுறான். நம்ம எங்கே இருக்க போகிறோமா? ஏதோ இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு இந்த மாதிரி இடத்துக்கு போயிருக்கியா? அதான். ஐயோ, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? சரி, ஓகே, இருவாரேன் அப்படின்ட்டு அங்கே ஆக்சுவலாக குட்டியாக அழகாக ஒரு டென்ட்டு தான் போடுறான். ஸோ போட்டுட்டு அவனை போயிட்டு ஜாயின் பண்ணிக்கிறான். நிஜமா இது நல்லா இருக்கு பேபி. அப்படியா? நிஜமா நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. சரி, ரொம்ப நேரம் விளாண்டுருந்தா சளி பிடிச்சிடும், பார்ப்பலாம். ஆனால் எனக்கு இது பிடிச்சிருக்கே, வான்னு சொல்கிறல்ல அப்படின்ட்டு இப்போ அப்படியே போனால் கொஞ்சமாக குட்டியாக ஒரு ஃபயர் ஒர்க் வச்சு அங்கே இந்த குட்டியாக இந்த கப் நூடுல்ஸ் எல்லாமே வச்சு அழகாக குக் பண்ணுறான். குக் பண்ணி அப்படியே தாங்க கொடுக்குறான். ஓ நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு. பொறுமையாக சாப்பிடு, சுடுற போது. டேஸ்ட்டாக இருக்குது, தேங்க்யூ. இருக்கட்டும். உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? ஆமாம். சரி, அப்புறம்
அப்புறம் செல்ஃபி எடுக்கலாமா? எடுக்கலாமே அப்படின்ட்டு அப்படியே 2 பேரும் வளைச்சி செல்ஃபி எடுக்கிறாங்க. ஸோ இப்படி லைக் நைட் டைம் ஆகிடுது. எனக்கு காட்டுக்குள்ளே இருக்காங்க, சிங்கம் புலியெல்லாம் வந்துடுறதான்னு கேட்கக்கூடாது, அது வராது சரியா? ஸோ இப்போ அப்படியே நைட்டு லைக்கு அந்த குட்டியூண்டு ஃபயர் ஒர்க்குக்கு முன்னாடி அப்படியே அவங்க 2 பேரும் உட்காந்துட்ருக்க. மேலே அந்த நிலா இருக்கும்ல, அது அழகாக ஷைன் ஆகுது. அவங்களுக்கு முன்னாடி இருக்க அந்த அருவி வாட்டரில் அப்படியே ஒரு மாதிரி பிரைட்டாக ஒரு மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகிட்டுருக்கு. தாங்க அப்படியே ஜங்கோட ஷோல்டரில் சாஞ்சு பார்க்குறான். பேபி பேபி சொல்லுதான், என்னாச்சு? ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. எனக்கு தெரியல நீ எப்படியே லைஃப்பில் வந்தேன்னு, ஆனால் இப்போது ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்லாக இருக்குது தெரியுமா? அப்படியா? இப்போ தான் உனக்கும் ஃபுல்ஃபில் ஆகுது. ஆனால் நான் எப்போ உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தனும் அப்போவே எனக்கு ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. அந்த பார்லையா? ஆமாம், அங்கே தான். கலாய்க்காத பேபி. கலாய்க்கல பேபி, நிஜமாக சொல்கிறேன். கிஸ் பண்ணு. என்ன கிஸ் கூட? இவ்வளோதானா? அப்புறம் இங்கே லிப்ஸில் இப்படி 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 இப்படி. போதுமா? போதுமா? பத்தாது. உனக்கு என்ன கிஸ் பண்ணவே தெரியல. இங்கே வா, நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு அங்கே தாங்க தான் சங்க பிடிச்சி செம்ம கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஓய், என்னாச்சு இன்னைக்கு? என்னமோ தெரியல எனக்கு. உனக்கு என்னோட லைஃப்பை ஏதோ எங்கே ஸ்டார்ட் பண்ணலான்னு தோணுது. புரியலையே பேபி. நமக்கு மேரேஜ் ஆகி ஆல்மோஸ்ட் 1 year ஆக போதில்ல? யா, டுமாரோ நம்மளோட ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி. ஆனால் இப்போ வரைக்கும் நான் உனக்கு ஜஸ்ட் ஒரு கிஸ்ஸு ஹக்கு தவிர எதுவுமே கொடுக்கல. எனக்கு அது தேவைப்படவே இல்லையே பேபி. எனக்கு தெரியல, ஏதோ அவளுக்கு தெரியல, ரொம்ப லக்கி மாதிரி ஃபீல் ஆகுது. நான் தான் அவன்கிட்ட சொன்னேன்ல, எனக்கு அது எதுவுமே தேவையில்லை தான். நீ மட்டும் இதோ இந்த ஸ்மைலோடு இருந்தால் போதும், வேறு ஒன்றுமே எனக்கு வேண்டாம். ஹாப்பியில் கூட நீ டீர் வரக்கூடாது உனக்கு. அது மட்டும்தான் எனக்கு இருக்க ஒரே ஒரு ப்ரியாரிட்டி. கண்டிப்பாக அதை சாகிற வரைக்கும் நான் காப்பாற்றுவேன். ஐ லவ் யூ அப்படின்ட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். சரிம்மா, ஒன்றும் இல்லை. எதுக்கு இவ்வளோ எமோஷ்னல் ஆகுற? எனக்கு புரியுது உன்னோட ஃபீலிங் என்னன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியாது. எனக்கு இப்போ இங்கே உன் கூட ஒன்றா இருக்கணும். ஒன்றா என்னை மொத்தமாக நான் உனக்கு அப்படியே கொடுக்கணும். அது வீட்டில் போய் பார்த்துக்கலாம். இப்போ இங்கே பாரு, இத்தனை நாளாக நான் உனக்கு எதுவுமே கொடுக்காம இருந்தது வேற எந்த ரீசனுக்காகவும் கிடையாது. ஆனால் இப்போவும் நான் உனக்கு எதுவுமே கொடுக்காம இருந்தேன் வையன், நான் இன்னும் உன்னை நம்பாமல் இருக்கேன்னு அர்த்தம். அப்படி கிடையவே கிடையாது. இங்கே பாரு, நான் உன்னை முழுசாக லவ் பண்ணுறேன். நான் உன்னை முழுசாக நம்புகிறேன். நான் என்னை உன்கிட்ட முழுசாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போவே எங்கே தாயம் வீட்டில் போய் பார்த்துக்கலாம். நம்ம இப்போ காட்டுக்குள்ளே இருக்கோம். இருந்தா என்ன எனக்கு தெரியாது, வா அப்படின்ட்டு இப்போ அப்படியே லைக் ஜங்கோட ஷர்ட்டை பிடிச்சி ஒரு மாதிரி டென்ட்டுக்குள்ளே இழுத்துட்டு போக, பேபி என்ன பண்ணுறேன்னா ஏன் உனக்கு எதுவும் வேண்டாமா? அது வந்து நான் வேணா மூடு எடுத்துவா? சொன்னோம். எப்படி ஏற்றுவேன்? உனக்கெல்லாம் மூடு வர வைக்கிறதுக்கு நான் அவ்வளோ பெரிய விஷயம் எதுவுமே பண்ண வேண்டாம். அப்புறம் அப்படின்ட்டு லைக் இப்போது தங்கோட ஷர்ட்டை கட்டிட்டு இப்போ ஜங்கோட ஷர்ட்டை படலாம் கை வைக்கிறான். வேண்டாம், இது காடு. நீ கத்துனா கூட இங்கே யாருக்கும் கேட்காது. மோபனா கத்திக்கிட்டே இருப்பேன் சொல்லிட்டேன். அதுதான்
எனக்கும் வேணும். என்ன ரெடியா? நான் எப்போவோ ரெடி அப்படின்ட்டு இப்போ அப்படியே தாங்க கீழே படுக்க வச்சுட்டு தனக்கு தான் மேலே வரான். யாரோ மூடெல்லாம் வரலன்னு சொன்னாங்க. அது எப்படி ஒன்று பார்க்கும்போது, அதுவும் எப்படி 3 லைட்டில் ஒரு 3 பார்க்கும்போது மூடு வராமல் இருந்தா நான்லாம் மனுஷனே கிடையாது. அப்படியா? அப்போ எதுக்கு சார் இவ்வளோ நேரம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்க? இவ்வளோ நேரம் நான் கண்ட்ரோல் பண்ணல, ஜஸ்ட்டு உன்னை கம்ஃபர்ட் பண்ணேன். இப்போ உனக்கு கம்ஃபர்ட் ஆகிடுச்சுல, இதுக்கப்புறம் எனக்கு என்ன அதை தாட்டு? அப்போது இன்னைக்கு நைட்டு நம்ம 2 பேரும் ஒன்றாக போகிறோமா? யா. இந்த மாதிரி ஒரு ஃபீலை யாராவது ஃபீல் பண்ண முடியுமா? அருவி, மூன், ஃபயர் ஒர்க், ஒரு டென்ட்டு, அதுக்குள்ளே நீ. இப்போ நம்ம 2 பேரும் எப்படி? ஆமாம், ஆரம்பிக்கலாமா? I'm always ready. யா, ஓகேடா. இந்த பாட்டு நான் இங்கே கம்ப்ளீட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த ஸ்டோரியில் வந்துட்டு அப்படியே திமிரு அழகா, லைக் திமிரு தாங்கிறதுக்கு அவனோட உள்ளே இருக்க எல்லாத்தையும் மறைச்சி வச்சு வெளியே கோவத்தை காமிச்சிட்டு இருந்தா. அவனோட தான் மறைக்கணும்னா கிடையாது. அவனோட பலவீனம் யாருக்குமே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு அவன் கோவத்தை மட்டும் வெளியே காட்டிகிட்டு இருந்தான். அவன் மட்டும் கிடையாது. இப்போது சீரியஸ்லி என்னோடய வீடியோஸ் பார்த்துட்ருக்க ஃப்ளவர்ஸ் நீங்களாகவே இருந்தாலும் உங்களுக்குள்ளே பெரிய காயம் ஏதாவது இருக்கும். அதை மறைக்கிறதுக்காக நீங்கள் வெளியே ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பு ரூடாக வந்து உங்களை நீங்களே போர்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக உங்களுக்குள்ளே ஒரு அழகான கேரக்டர் இருக்கும். கரெக்டு தானே? ஸோயா, இந்த உலகத்தில் சிரித்து பேசுகிற எல்லாரும் நல்லவங்களும் கிடையாது. கோவத்தை மட்டும் காட்டுறவங்க கெட்டவங்களும் கிடையாது. கோவத்தோட வெளிப்பாடு மோஸ்ட்லி அவங்களுக்கு உள்ளே இருக்க சொல்ல முடியாத வழிகளாக தான் இருக்கும். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி தான் நான் இந்த ஸ்டோரியையும், ஆக்சுவலாக இந்த பிளான் எனக்கு கிடையாது. ஃபர்ஸ்ட் எபிசோட் முடிஞ்சதுக்கப்புறமா நான் ஸ்டாப் பண்ணலான்னு நினச்சேன். பிகாஸ் எனக்கு ஒரு கண்டென்ட்டு கொடுத்தா அதுக்குள்ளே உங்களுக்குள்ளே ஏதாவது போய் சேரணும். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரல. ஸோ அதனால் செகண்ட் பார்ட் வேணான்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டேன். தென் அது கமெண்ட்ஸை பார்த்து நான் ரிப்ளை கூட பண்ணாமல் வச்சுருக்கேன். எனக்கு தெரியல, ஏதோ அதுக்குள்ளே உங்களுக்குன்னு ஒரு நல்ல கண்டென்ட் கொடுக்காத மாதிரி ஒரு ஃபீல். பட் இதுக்குள்ளே எனக்கு ஒரு நல்ல ஃபீல் இருக்குது, உங்களுக்கான ஒரு நல்ல கண்டென்ட்டை கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொரு விஷயம், டே பயாஸ், லைக் நீங்கள் எதுக்கு அவங்க அப்படி காமிச்சிங்க, எதுக்கு அப்யூஸ் பண்ண மாதிரி காமிச்சிங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கோவம் வரும். யா, ஐ நோ, கண்டிப்பாக கோவம் வரும். டே பயாஸாக இருந்தாலும் சரி, ஜேகே பயாஸாக இருந்தாலும் சரி, ஒரு டேக்கராக இருக்கும்போது சம்திங் லைக் திஸ் கண்டிப்பாக கோவம் வரும். அண்ட் ஒரு விஷயம் நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன், அவங்க வந்து எவனும் அப்யூஸ் பண்ணுற மாதிரி நான் வந்து போர்ட்ரேட் பண்ணவோ இல்லை, காமிக்கவோ இல்லை. புரியுதா உங்களுக்கு? பண்ணுனா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணே தவிர பண்ணதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. பிகாஸ் என்னால் சத்தியமாக அது முடியாது. எனக்கு தாங்கும் ஜங்குக்கும் வேறு கிடையாது. 2மே என்னோட பிள்ளைங்க தான். ஸோ எனக்கு இந்த கண்டென்ட்டுக்காக நான் அவனை மென்ஷன் பண்ணி அவனை ஒரு அப்யூஸ் பண்ணாங்கன்னு சொன்னேன். யா, இதில் எனக்கு கில்ட்டி ஃபீலோ தப்போ எதுவுமே கிடையாது. மேபி உங்களை நான் ஹர்ட் பண்ணியிருந்தேன்னா ஐ ஆம் சாரி. யா, ஐம் சாரி. இந்த கண்டென்ட்டை எனக்கு உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ யா, நான் சொல்லிட்டேன். அவங்க அப்படி சொன்னது உங்களுக்கு ஹர்ட் ஆகிடுச்சுன்னா ஐம் சாரி. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த ஸ்டோரியை பார்த்துட்டு இருந்த உங்கள் யாருக்காவது இந்த மாதிரி விஷயம் நடந்துருந்துச்சுன்னா ஃபீல் பண்ண வேண்டியது நீங்கள் கிடையாது, அவனுங்க தான். உங்களை நீங்களே ப்ளேம் பண்ணிக்காதீங்க, உங்களை நீங்களே ஹர்ட் பண்ணிக்காதீங்க, உங்களை நீங்களே ஹேட் பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் போதும் நீங்கள் யாருன்னு. யார்கிட்டே உங்களை ப்ரூவ் பண்ணணும்னு எப்போவுமே நினைக்காதீங்க. புரியுதா? அண்ட் யா, அகெயின் சொல்கிறேன், உங்கள் யாருக்காவது அவங்க அப்படி நான் சொன்னது ஹர்ட் ஆகிடுச்சுன்னா கமெண்ட்டில் வந்து அக்கா நீங்கள் சொன்னது தப்பு, ஹர்ட் ஆகிடுச்சின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்து அங்கே நான் சாரியும் கேட்க தயங்க மாட்டேன். பட் நான் பண்ணது தப்பு இல்லை. உங்களுக்கு ஹர்ட் ஆகும்போது நான் சாரி அந்த இடத்துல கேட்குறேன்னா நான் சொன்னது தப்புங்கிறதுக்காக கிடையாது, உங்களை நான் ஹர்ட் பண்ணிட்டேங்கிறதுக்காக மட்டும்தான். புரியுதா?
ஸோ யா. அப்புறம் இன்னொரு விஷயம், டே நான் ஸ்டோரிக்குள்ளே ஏதாவது தப்பு பண்ணாலும் நீங்கள் அதை சொல்லணும், நல்ல கரெக்டாக பண்ணாலும் நீங்கள் அதை சொல்லணும். அதுக்கு தான் என்னோடய ஃப்ளாவர்ஸ் இருக்கீங்க. தப்பு பண்ண எல்லாத்தையும் ஃபேரிக்கா தானே இந்த ஸ்டோரியில் இப்படி கொடுத்துட்டாங்க அப்படி இப்படி அதெல்லாம் கிடையாது. ஃபேரிக்காவே தப்பு பண்ணாலும் நீங்கள் கமெண்ட் வந்து தைரியமாக சொல்லலாம். அக்கா இந்த இடத்துல நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படி பண்ணீங்க இதுக்கு இப்படி அதெல்லாம் சொல்லலாம், ஒரு தப்பு இல்லை. புரியுதா? ஸோ ஓகே, மறக்காமல் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. பாய் சாராமிரா.